ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம ஜேகே அண்ட் ஜிமினுக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டீஸ் ஒரு 3 பேர் வந்துட்டு ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. ஒரே நாளில் கேட்டதுனால எல்லாத்தையும் சேர்த்து ஒரே மாதிரி போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஜிமினுக்கு வந்து போலீஸ் மாமா, அப்புறம் ஹாரர் தீமில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்துட்டு ஜேகேவுக்கும் வந்து 2 பேருமே வந்து ஹாரர் தீமில் தான் கேட்டிருந்தேன். ஸோ அதனால் நான் அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் பர்த்டே பேபிங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா, அரிலா அண்ட் ஸ்ரீனிகா. இந்த ஒன் ஷாட் டே, ஈவன் இன் டெத் இட்ஸ் யூ. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பூத் பங்களா, சச்சா அப்படிலால ஒரு சூப்பரான ஒரு பெரிய பங்களா வீடு. அங்கே தான் நம்ம ஜிமின் அவனோட ஒய்ஃபாக வரப்போகிற பொண்ணோட அப்படியே வந்துட்டு அங்கே வரான். அவனோட பிரதரான ஜேகேவும் அவனுக்கு வரப்போகிற பொண்ணையும் அங்கே கூட்டிகிட்டு வரான். ஸோ லூனாவும் ஈவாவும் அவங்களுக்கு பார்த்து வச்சுருக்க பொண்ணுங்க. ஸோ அவங்களோட அப்படியே வந்துட்டு, அதாவது பார்த்து வச்சுருக்கனா அவனுங்களே பார்த்துக்கிட்ட பொண்ணுங்க. 2 பேர் லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு 2 பேரும் டேட்டிங் மாதிரி, ஒய் கான் வி டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் ஜேகேவும் அவங்கள பார்த்து கேட்க, அவனுங்க மேலே இருக்க அழகில் வாங்கி ஷோர் அப்படின்னு சொல்ல, எனக்கு இப்போ ஒரு கேஸ் இருக்குது, ஆனாலும் எனக்கு இவங்களோட டேட் பண்ணணும்னு இருக்குது. ஸோ 2க்கும் ஆப்டாக இருக்கிற மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்ல, ஜேகேவோ எனக்கும் ஷூட்டிங் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் ஒரு ஐடியா. ஸோ ஜேகே வந்துட்டு அதே சமயம் பார்க்கறதுக்கு வீடும் நல்லா லக்ஸூரியஸாக, நமக்கு எல்லாமே வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அப்படி எந்த இடம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் யோசிச்சுட்ருக்க. அப்போ ஈவாவும் லூனா ஒருத்தர் பார்த்துட்டு நாங்கள் வேணால் சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. அப்படின்னு லூனாவோட அப்பாவுக்கு இங்கே ஒரு எஸ்டேட் இருக்குது, அங்கே ஒரு வீடு இருக்குது, அது சூப்பராக இருக்கும், நாங்களே அடிக்கடி பார்ட்டிலாம் அங்கே தான் பண்ணுவோம் அப்படின்னு ஈவா சொல்ல, லூனாவோ அப்படியே முழிச்சிட்ருக்கா. லூனாக்கு இதில் இஷ்டம் இல்லை போல், பரவாயில்ல அப்படின்னு ஜிமின் சொல்ல, ஐயோ ஜிமின் அப்படிலாம் இல்லை அங்கே நாங்கள் பார்ட்டிலாம் பண்ணுவோம் அத்தான் அப்படின்னு அவள் யோசிக்க, அதனால் என்ன, நம்ம மட்டும் என்ன அங்கே போய் பூஜையாக பண்ண போகிறோம் அப்படின்னு ஜேகே கேட்க, அதுவும் சரி தான், ஆனால் ஓகே அவங்களே இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க, நீ கேட்டு இப்படி பண்ணுற அப்படின்னு ஈவா கேட்க, அது இல்லடி, அதை க்ளீன் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது, அதுக்கு என்ன, அது ஆள் வச்சு செஞ்சால் மெய்டு வேணால் பண்ண மாட்டாங்களா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சுட்டு பயப்படுறீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே வந்து உங்கள் வீட்டில் பேசுகிறேன், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு 2 பேரும் அப்படியே அவங்க கையை பிடிச்சிட்டு பேச, ஐயோ அதெல்லாம் இல்லை, உங்கள் மேலே எனக்கு டான நம்பிக்கை இருக்குது, அப்புறம் என்ன அப்படிங்கிறானுங்க. சரி அந்த வீட்டை ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறோம், இந்த வீக்கெண்டே போகலாம், எங்களுக்கும் ஹாலிடேஸ் வருது, அப்போ நோ ப்ராப்ளம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் ஜேகேவும் பேசி முடிச்சுட்டு, அப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்ப 2 பேர்த்தையும் அப்படியே அவங்க 2 பேர் பார்த்துட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு அப்படியே ஜிமினும் ஜேகேவும் வந்துட்டு போயிட்டு வரணும்னு திரும்பும்போது 2 பேரும் டக்குன்னு கைப்பிடிச்சு, என்ன அப்படியே போனால் இப்படி வேறு என்ன பண்ணோம் அப்படின்ட்டு அப்படியே கிட்ட நெருங்கி வர, அது அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே கண்ணை மூடிட்டு நிற்க, அப்படியே ஜிமினும் ஜிகேவும் ஜஸ்ட் அவங்கள ஒரு ஹக் பண்ணி அப்படியே ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் அந்த ஹக் பண்ணும் போதே ஜிமினை ஹக் பண்ண விடாமல் ஜேகேவை ஹக் பண்ண விடாமல் காலரை பிடிச்சி அப்படி இழுத்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபோர்ஸ் பின்னாடி இழுத்துட்ருக்க. அவங்க 2 பேரும் ரொம்ப ட்ரை பண்ணி தான் அவங்க 2 பேர்த்தையும் ஹக் பண்ணியிருப்பாங்க. ஹக் பண்ணிட்டு 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு, சரி நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப, இவங்க 2 பேரும் அப்படியே சிரிச்சுக்கிறாங்க. 2 பேத்துக்கு வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர் ஐடல் நமக்கு லவ்வர் அப்படிங்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ வந்துட்டு வீட்லேயும் வந்துட்டு அவனுங்களே பேசிடுவானுங்க, பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. ஏன்டி இன்னும் யோசிச்சுட்டே இருக்க, அது இல்லை மச்சான், அது லாஸ்ட் டைம் நடந்தது, அது இல்லைனா அது நடந்து 1 வருஷம் ஆக போகுது, இன்னும் அத்தையும் நினச்சிட்ருக்கியா, இல்லடி விட்டுடி, அதெல்லாம் யாருக்கு இதுக்கு மேலே தெரிய போகுது, அதை வீட்டை ரெடி பண்ண சொல்லு, நம்ம ஜாலியாக போயிருக்கலாம்டி, இப்படி நமக்கு கிடைக்குமா லைஃபு, இதுக்கப்புறமும் நம்ம ஏண்டி கண்டதையும் பார்த்துக்கிட்டு கண்டவங்க பின்னாடி போயிட்டுருக்கணும், நமக்கான லைஃப் இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட்டு, இனி எந்த தப்பு தடாவும் பண்ணாமல் இவங்களோட அப்படியே செட்டில் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் பேசிட்டு இருக்க. அதுவும் சரி தான், நானும் அதாண்டி நினச்சேன், ஜிமினை பார்த்தது எனக்கு பிடிச்சிச்சு, அது மட்டும் இல்லை போலீஸ் ஆஃபீஸர் கண்டிப்பாக ஏன்னா நல்லா பார்த்துக்குவார், ஜிகேவும் இப்படி தான் பார்த்தல எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இப்படி இருக்கான்னு, ஐயோ எனக்கு அவனை பார்த்தது பிடிச்சிச்சு அப்படியே 2 பேரும் அப்படியே மெய் மறந்து பேசிகிட்டு இருக்க. அப்படியே 2 பேரும் மண்டையும் சேர்த்து ஓங்கி ஒரு அடி டொம்மின்னு அப்படியே கொடுக்க, அப்படின்ட்டு 2 பேர் கத்திட்டு, யார் அது எங்கே மேலே கை வச்சது அப்படின்னு திரும்ப அங்கே ஒரு ப்ரொஃபஸர் 2 பேர்த்தையும் முறைச்சிட்டு, இங்கே என்ன பண்ணுறீங்க கிளாஸுக்கு போகாமல் அப்படிங்க, அதுக்கு சார் அடிக்கிறீங்க, மேலெல்லாம் கை வைக்கிற வளைச்சிக்காதீங்க, அதுங்கெல்லாம் அராத்து குட்டீஸ். ஸோ வந்துட்டு தைரியமாக வந்துட்டு ப்ரொஃபஸரே எதிர்த்து பேசிகிட்டு இருக்க, என்கிட்டலாம் எதிர்த்து பேசிகிட்டு இருந்தீங்க அவ்வளோதான்,
போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் மிரட்டிட்டு போங்க. யார் அவன் ரொம்ப ஓவராக பண்ணுறான் இவனை அப்படின்னு சொல்லிட்டு லூனா கடுப்பாக ஈவா ஏ அமைதியாக ஏறி இப்போ தானே கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் யார்ட்டையும் வச்சுக்கூடாது ஒழுங்காக லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு. அப்புறம் ஏண்டி ஆனால் அதுக்குன்னு கண்ட நாயெல்லாம் அடிக்கும் இவனுக்கு அப்புறம் இருக்குது இப்போ வேணாம் மச்சான் கல்யாணம் ஆகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்புறம் பார்த்துக்கிறேன் பரதேசி. ஆஃப்டர் ஆல் எங்களை கீழே சம்பளம் வாங்குற நாய் என்ன கை நீட்டு அடிக்கிறான் இவனுக்கு இருக்குது அடிக்கிற மாதிரி லூனாவோ அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கா ஈவா இப்போ வேணாம் மச்சான் நீ சொல்கிறேன்னு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ வந்துட்டு எப்படா அந்த வீக்கெண்ட் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே ஜிமின் ஜேகே கூட அப்படி தான் கால் பண்ணி யோ மிஸ் யூ பேபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. அவங்களும் வந்துட்டு மிஸ் யூ டூ எப்படா அந்த டே வரும்னு இருக்கு இப்போவே போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்க எனக்கு ஓகே தான் ஆனால் அந்த ஈவா தான் வீக்கெண்ட் போகலாம் அதுக்குள்ளே எக்ஸாம் முடிச்சிடலான்னு சொல்லிகிட்டு இருக்கா. அதுவும் சரிதானே முடிச்சுட்டு வா ரொம்ப படிப்ஸ் தான் போல் அப்படின்னு ஜிகே கேட்க அப்படி இல்லை இருந்தாலும் நாங்கள் டிகிரி வாங்கினா தானே உங்களுக்கு பெருமை ஆமாம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானு. ஆனாலும் ரொம்ப மிஸ் பண்ணுற பேபி ரொம்ப காக்க வைக்காதீங்கடி சீக்கிரம் வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி ஜிகேவும் ஃபில்லட் பண்ண வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கிஸ் பண்ண அந்த கிஸ் இவங்களுக்கு வந்து கூட சேரல. என்ன கேட்கல ஹலோ அப்படின்ட்டு ஈவா கத்திட்டு இருக்கா. இங்கே ஜேகேவோ ஹே கிஸ் பண்ணப்பா அப்படின்ட்டு மறுபடியும் அப்படின்னு ஜிமின் ஜேகே கிஸ் பண்ணா அந்த கிஸும் வரல. இவங்க 2 பேரும் ஹலோ ஹலோ இந்த ஃபோனுக்கு என்னாச்சு சே அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்து தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபோனை வச்சுட்டு ஒருத்தர் பார்த்துட்டு அப்படின்னு சிரிச்சுக்கிறாங்க. 2 பேத்துக்கும் எப்படா போகின்றிருக்கு அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கட் பண்ணால் இங்கே ஜிமினும் ஜேக்கவும் என்னாச்சு மச்சான் அப்படின்னு என்னான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே திரும்ப இப்போ அந்த அவனுங்க 2 பேரும் இருக்கிற ரூம் கதவு டப்புன்னு அப்படியே அடிச்சுக்குது. அவனுங்களும் வந்துட்டு ஏய் கதவை லாக் பண்ணு அப்படின்ட்டு ஜிம்மின்னு சொல்ல ஜேகே வந்து கதவை லாக் பண்ணுறான். ஆனால் முடியல ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அங்கேருந்து தள்ளிக்கிட்டு இருக்குது. ஸோ ஜேகேவோ அப்படியே வந்துட்டு முடியலடா அப்படின்னு சொல்ல ஜிம்மின் ஓடி வந்து இப்போ கதவை 2 பேரும் சேர்ந்து லாக் பண்ண ட்ரை பண்ணுறானுங்க. 2 பேர்த்தையும் ஒரு ஃபோர்ஸ் அப்படியே தள்ளிவிட 2 பேரும் பொத்துன்னு வந்து விழுறானுங்க. அப்படியே தரையில் கடந்து 2 பேரும் அப்படியே முழிச்சிட்ருக்க அப்படியே அப்படின்னு பயங்கரமாக சிரிச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து அவனுங்கள பேயா பயமுடுத்துறீங்க. அவனுங்களோ இல்லை வேணாம் அப்படின்ட்டு அவனுங்க அப்படியே வந்துட்டு பின்னாடி நகர்த்து போக விட மாட்டேன் ஒருத்தரையும் விட மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் அடையானுங்களை பயமுடுத்திட்டு பட்டார்னு கதவை அடித்து சாத்திட்டு அங்கேருந்து போக ஜேகே ஜிம்னு ஒருத்தர் அப்படியே பீதியோடு பார்த்துட்ருக்கானுங்க. ஸோ கட் பண்ண அவனுங்க சொன்னால் அந்த வீக்கெண்டும் வருது. ஸோ வந்துட்டு இப்போ ஜேகே ஜிமின் வந்து அவனுங்க லக்கேஜோடு வந்திருக்கானுங்க. ஸோ இங்கே அவளுங்க லூனாவும் ஈவாவும் கூட வந்து வீட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ண வச்சு சொல்லிவிட்டு அவனுங்களும் லக்கேஜோடு அப்படியே வந்துட்டு அப்படியே அவனுங்க கூட வந்திருப்பாங்க. வந்து காரை ஸ்டாப் பண்ணி 2 பேர் இறங்கும். அப்படியே அவனுங்களை உரசிக்கிட்டு அவனுங்க 2 பேர் நின்றுட்டுருக்கானுங்க. ஜேகே ஜிமின் அவனுங்களை ஹக் பண்ண மாதிரி அப்படியே வந்துட்டு கதவை திறக்கும் போது அப்படியே அந்த கதவு வந்துட்டு ஏதோ ஒரு ஃபோர்ஸுக்கு திறந்தா அப்படி அந்த மாதிரி டமால்னு திறக்குது. அப்போ ஜேகேவோ நீயா தள்ளுனா அப்படிங்கிற மாதிரி ஜிமினை பார்க்க இல்லைடா நான் கதவுல கையே வைக்கல அப்படிங்கிறான். அப்போ யார் அப்படின்ட்டு பார்க்க ஈவாவுக்கும் லூனாவுக்கும் கொஞ்சம் உதறல் எடுக்குது. என்ன கதவு தானாக திறக்குது கீ என்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு ஈவா இன்னும் கதவுக்கிட்டே கொண்டு போகல அதுக்குள்ள எப்படா திறந்துச்சுங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. ஒரு வேளை மெய்டுங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க நீங்கள் அவங்க க்ளீன் பண்ணிட்டு ஒழுங்காக லாக் பண்ணாமல் போயிட்டுப்பாங்களோ காற்றுக்கு இதாக அப்படி ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்ல ஜேகே ஆமாம் அப்படி தான் இருக்கும் வாங்க உள்ளே போகலாம் அப்படின்ட்டு இப்போ எல்லாருமா அப்படியே உள்ளே வந்தால் அந்த வீடு உண்மையிலே செம்மையாக பெருசாக அவ்வளோ அழகாக இருக்குது. பரவாயில்லே உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய வீடியோ கட்டி வச்சுருக்காரு இவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்க. ஆமாம் எத்தனை பேர் வயிற்றில் அடித்து வாங்கினானோ அப்படின்னு ஈவா ஒரு பக்கம் போனாங்க. லூனா எது அப்படிங்க ஒன்றும் இல்லை மச்சான் வீடு சூப்பராக இருக்கும் இங்கே தான் நாங்கள் வீக்கெண்டில் பார்ட்டிலாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு ஈவா சமாளிக்கிறா. ஜிகேவோ உங்கள் அப்பனுக்கு இந்த மாதிரி வீடெல்லாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஜிகே கேட்க ஏன் இல்லாமல் எங்களுக்கும் நிறைய இருக்குது ஆனால் இந்த வீடு எங்களுக்கு ஸ்பெஷல் அப்படி என்ன அப்படின்னு ஜிமின் கேட்க அப்போ லூனா ஈவா காலில் மிதிச்சு சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்க ஒன்றும் இல்லை அடிக்கடி பார்ட்டி பண்ணுவோம்ல அதை தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சமாளிக்க ஓகே லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க பண்ணுங்கள் இப்போ பண்ணாமல் எப்போ பண்ண போகிறோம் சரி இப்போது இன்னும் 10 நாளைக்கு நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆமாம் ஜிமின் அப்படின்ட்டு லூனா ஜிமினை வந்து அப்படியே ஹேக் பண்ண ஜிமினோ ஹே இப்போ தான் வந்திருக்கோம் அது மட்டும் இல்லை எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்குது அதை முடிச்சுட்டு வந்துட்டுமா என்ன பேபி இப்போ தான் வந்தோம் அதுக்குள்ளே சாரிடா நான் என்ன பண்ணுறோம் நானும் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தான் இங்கே வரலான்னு பார்த்தேன் பட் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதையும் முடிக்கணும்ல போலீஸ் எப்போ எந்த வேலை வரும்னு சொல்ல முடியாதுல்ல கொஞ்சம் உடனே போயிட்டு வந்துடுறேனே இங்கே ஜேகேவும் அதே தான் ஆமாம் பேபி எனக்கும் அதே தான்
நானும் ஷூட்டிங்கெல்லாம் தள்ளி வச்சுட்டு தான் வந்தேன். இருந்தும் சில பல சின்ன சின்ன ஆட் இருக்குது, அதை முடிச்சு கொடுத்துட்டு வந்துடுறேனே. பேமெண்ட் வாங்கிட்டா நடிச்சு கொடுக்கணும்ல, அப்புறம் நமக்கு தான் கஷ்டம் அப்படிங்க. பணம்ன்றதும் 2 பேரும் சரி 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 போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க, நாங்களும் உங்களுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு ஒரு மாதிரி அப்படி சொல்ல, நாங்களும் கூட ரெடியாக இருக்கோம், சீக்கிரம் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு 2 பேரும் கிட்ட நெருங்க. அப்போ 2 பேரும் முகத்துலேயும் பொலிர்னு அறவிட்ட மாதிரி இருக்குது. 2 பேரும் கன்னத்தில் கை வச்சுட்டு இவன் லூனா பேய் அரைஞ்ச மாதிரி பார்க்க அவனுக்கு 2 பேரும் இன்னும் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே தான் நிற்கிறாளுங்க. அப்போ அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா அவனுக்கு 2 பேருமே அங்கே இல்லை. ஸோ 2 பேரும் அப்படியே வெளியில் போயிட்டுருக்கானுங்க. குடுக்குன்னு ஓடி வந்து கிஸ் பண்ணாமல் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. பாய் பேபிஸ் அப்படின்னு 2 பேரும் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறானுங்க. ஸோ அவனுங்க கிளம்புன கொஞ்சம் நேரத்தில் இங்கே அப்படியே நீங்கள் அப்பியர் ஆகுறீங்க. ஸோ அப்படியே பார்க்குறீங்க, நடு வீட்டில் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து இன்விசிபிளாக இருக்கீங்க, நீங்கள் கோஸ்ட் இல்லையா, கண்ணுக்கே தெரில. இவனுங்க 2 பேரும் அப்புறம் மச்சான் எனக்கு பயங்கர மூடாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இன்னொருத்திட்ட சொல்ல, ஈவாவோ எனக்கு கூட அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே வந்து அப்படியே உட்கார. என்ன இவங்க 2 பேரும் நம்மளோட டேட் பண்ணுறேன்னு வந்துட்டு இப்படி வேலைன்னு கிளம்பி போயிட்டாங்க. சரிடி, அவங்க வர்றதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கலாம்ல, என்னடி சொல்கிற? நம்ம அதெல்லாம் கொஞ்சம் சூப்பர் மச்சான், பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு அப்போ அவனுங்க வரானுங்க. ஸோ அதுக்காக ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபஸ்ட்டு ரூமெல்லாம் வந்துட்டு டெக்கரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ரூமெல்லாம் வந்துட்டு பர்ஃப்யூம்லாம் இது பண்ணி அப்படியே என்ன ஸ்மெல், இந்த ஃப்ளார்ஸ் இதெல்லாம் பிச்சு போட்டு அப்படின்ட்டு பூவெல்லாம் அடுத்த நம்ம ஃபர்ஸ்ட் நைட் ரூம் மாதிரி அந்த ரூமை டெக்கரேட் பண்ணி அப்பா செம்மையாக இருக்குது, இப்போ போய் அப்படியே ஒரு குழியில் போட்டு வந்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு அப்படியே ஒருத்தையோ வந்து கிச்சனுக்குள்ளே சமையலையும் முடிச்சுட்டு போயிடலான்னு ஈவாவும் வந்துட்டு ஏதாவது சிம்பிளாக சமைக்கலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ளே போகிறா. எங்கள் லூனாவோ அவளுக்கு சமையலாம் வராது. ஸோ ஈவா தலையில் கட்டிட்டு அவளோ வந்துட்டு நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி பாத்ரூம்குள்ளே போகிறான். ஸோ எங்கள் பாத்ரூம்குள்ளே அப்படியே தண்ணியை வெதுப்பாக வச்சுட்டு அப்படியே லூனா உள்ள ட்ரெஸ்ஸே இல்லாமல் இறங்கி அப்படியே படுத்துட்டு அப்படியே ஜிமினை நினச்சிட்டு அவளோ வந்துட்டு ஃபிங்கரிங் பண்ணிவிட்டு படுத்துட்ருக்கா. எப்படா வருவேன் அப்படின்ட்டு அவளோட பார்ட்ஸை அவளே வந்துட்டு டச் பண்ணி படுத்துட்ருக்கா. திடீர்னு அவன் மேலே நிறைய கைகள் அப்படியே அவன் மேலே வந்து அப்படியே அவள் பண்ணுற மாதிரி பண்ண ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு அவளுக்கு அது கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பிரிஸ்டெல்லாம் வந்து அப்படியே பிடிச்சி இது பண்ணி செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அதை அனுபவிக்க தான் செய்கிறா. கொஞ்ச நேரம் போக போக அவளால் முடியல, பெயினாக இருக்குது. ஸோ வலிக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் அவள் கண்ணை டப்புன்னு திறந்து பார்த்தா அவள் மேலே அப்படி என்ன சொல்கிறது, 100கணக்கான கைகள் அப்படியே மேலே இருந்து அப்படியே இவ்வளோ பிசைஞ்சு எடுத்துகிட்ருக்கு. அவ்வளோ இப்போ தான் கத்த ஆரம்பிக்கிறா அப்படின்ட்டு. பட் அவள் கத்துற சவுண்ட் வெளியில் யாருக்குமே கேட்காத அளவுக்கு அவள் வாயை ஒரு கை வந்து பொத்திடுது. ஸோ அவ்வளோ அப்படின்ட்டு கதறுன்னு கத்திட்டுருக்கா. கண்ணிலேருந்து டியர்ஸ் ஊற்றிட்டுருக்கு. ஒரு பக்கம் முடியை பிடிச்சிட்டு அப்படியே வாயை அப்படியே பொத்திட்டு அப்படியே அந்த சாத்தான் கையெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி பிளாக்கான நெய்லாம் பெருசாக கை வந்துட்டு அப்படியே ஃபிங்கரிங் பண்ண உள்ளே போக்குதுல. ஸோ அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க போது வலி தாங்காமல் கதறா. காலை 2ஐயும் பிடிச்சி பிரித்து வச்சுருக்குதுங்க. ஸோ அந்த இடத்துல செம்ம வலி தாங்க முடியல, மரண வேதனை அனுபவிச்சுட்ருக்கா. அது பத்தாதுன்னு தண்ணிக்குள்ளே வேறு அப்பப்போ முக்கி எடுக்க அந்த தண்ணி கூட அப்படியே பிளட்டாக ரெட் கலரில் இருக்குது. அவ்வளோ கதறுன்னு கதறிட்டு இருக்கா. பட் இங்கே இருக்கிறவளுக்கு சுத்தமாக எந்த சத்தமும் கேட்கல. இங்கே கிச்சனில் சமைச்சிட்ருக்கிறவளுக்கு. ஸோ அவ்வளோ சமைச்சிட்ருக்கா. பின்னாடியிலேருந்து வந்து அவளை அப்படியே லூனா ஹக் பண்ண. அவ்வளோ லூனா என்னடி பண்ணுற அப்படிங்கிறா. லூனாவோ அப்படியே ஈவாவோட ட்ரெஸ்ஸை மேலே ஏற்ற ஆரம்பிக்கிறா. ஸோ லூனா என்னடி பண்ணுறாடின்னு ஈவா மறுபடியும் உணங்கிக்கிட்டே இருக்கா. லூனாவோ பதிலே பேசலை. ஸோ ட்ரெஸ்ஸை மட்டும் அப்படியே தூக்கிட்டு அவ்வளோ வந்துட்டு அவள் கை வச்சு அப்படியே வந்துட்டு இவளுக்கு ஃபிங்கரிங் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இவ்வளோ பேபி என்னடி உனக்கு மூடாக இருந்தால் அதுக்கு நான் தான் கிடச்சேனா, சும்மா இருக்க மாட்டியா, இது அவனுங்களுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான்டி, பேசாமல் இருடி அப்படின்ட்டு லூனா நினச்சி ஈவாவோ அவள்கிட்ட பேசிவிட்டு அவள் இன்னும் குக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. ஸோ அவ்வளோ வந்துட்டு குக் பண்ணுறதுல மெயினாக இருக்கா. அப்படியே வந்துட்டு அவள் சொல்லியிருக்கா. இங்கே இவ்வளோ வந்துட்டு விடாமல் அப்படியே கீழே லிக் பண்ணிகிட்டே இருக்கா. அவளால் முடியல. ஐயோ லூனா ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு அப்படியே மோன் பண்ணிட்டு இருக்க. திடீர்னு அவள் ஓவராக அந்த இடத்துல வந்துட்டு பைட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ இவளால் முடியல. என்ன பண்ணுற லூனா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ட்ரெஸ்ஸை நவற்றி அவள் ஃபேஸ் அப்படியே எடுத்து பார்த்தா அப்படியே ஒரு கோஸ்ட் பயங்கரமாக உட்காந்து அவங்க லிக் பண்ணிகிட்டு இருக்கு. அது வாயிலேருந்து பிளட் ஊற்றிட்டுருக்கு. ஒரு ப்ரைவேட் பார்ட்லேயும் பிளட்டாக இருக்குது.
அவ்வளோதான் ஈவா பயந்து ஓன்னு கத்திட்டு அவள் ஒரு பக்கம் ஓட, இங்கே லூனா அப்படியே பயந்து போய் கத்திக்கிட்டு அவள் கீழே ஓடி வரா. ஸோ 2 பேரும் அட்டன் டயத்தில் பயந்து போய் இங்கே ஈவாவை வந்துட்டு கோஸ்ட்டை பார்த்த பயத்தில் வந்துட்டு ட்ரெஸ்ஸை பிச்சு போட்டுட்டு அவளும் ஓடி வரா. இங்கே லூனா அப்படியே வந்துட்டு அவளும் ஒரு வழியாக ஃபோர்ஸாக எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டு எழுந்து வெளியில் கதவை வந்து ஓடி வரா. அவங்களெல்லாம் கோஸ்ட்டு தப்பிக்க முடியுமா? நீங்கள் தான் கொஞ்சம் விட்டு பிடிக்கலான்னு விட்டுருப்பீங்க. ஸோ 2 பேரும் ட்ரெஸ்ஸே இல்லாமல் அப்படியே திட்டுன்னு ஓடி வராங்க. ஓடி வந்து அப்படியே ஒருத்தர் பயத்தில் கட்டி பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சி பயந்துடுறாங்க. பேய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தள்ளி விட்டுட்டு அப்புறம் தான் பார்க்குறாங்க, ஈவா அப்படின்னு லூனா அப்படின்ட்டு ஈவாவும் அப்படியே ஒருத்தர் இப்போ ஹக் பண்ணிக்கிறாங்க. அவனோட உடம்பெல்லாம் பார்க்குறாங்க. பட் எந்த ஒரு காயமோ பிளட்டோ எதுவுமே இல்லை. கொஞ்சம் முன்னாடி இருந்த எதுவுமே இல்லை. என்னடி நடக்குதுங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு ஈவா சொல்ல, இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் அப்படின்னு லூனா சொல்கிறா. ஸோ 2 பேரும் பயந்து பீதியில் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்க கதவை தட்டுற சவுண்ட் கேட்குது. 2 பேரும் வந்துட்டாங்க போல இருக்குது அப்படின்ட்டு இப்போ 2 பேரும் தன்னோட ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கணுங்கிறதுக்காக லூனாரோ அப்படியே மாடிக்கோட இங்கே ஈவாவோ தன்னோட ட்ரெஸ்ஸை தேடி கிச்சனுக்குள்ளே வரா. அதுக்குள்ளே அவள் செஞ்சு வச்சது தீஞ்சு போயிருக்கு. ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அவளும் அங்கே இருக்கிற அவள் ட்ரெஸ்ஸை எடுத்து வியூ பண்ணிட்டு அப்படியே பதட்டத்தில் கை காலெலாம் நடுங்குது. யாராக இருக்கும், ஒரு வேளை ஜிமின் ஜேகேவாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்ட்டு வேகமாக ஓடி போய் கதை திறக்க லூனாவும் கீழே வந்துடுறா. ஸோ அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஜேகேவும் ஜிமின் வந்து அப்படியே நின்றுட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறானுங்க. ஓடி வந்து 2 பேரும் அப்படியே அவனுங்களை ஹக் பண்ணிவிட்டு கதறி அழுகிறானுங்க. ஹே ரிலாக்ஸ், என்னாச்சு அப்படிங்க. அது அப்படின்ட்டு அவங்களால சொல்லவும் முடியல. அது நீங்கள் 2 பேரும் இல்லை அதான் ரொம்ப பயந்துட்டோம். ஹே இங்கே நிறைய வாட்டி வந்திருக்கோம், பார்ட்டிலாம் பண்ணியிருக்கோண்டிங்க, என்ன இந்த சின்ன பிள்ளை மாதிரி பயந்தாங்கொழிங்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல கொஞ்சம் அவங்களுக்கு ஈகோ தோணுன மாதிரி இருக்குது. யார் பயந்தா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்கள ரொம்ப நேரமாக காணோம், மிஸ் பண்ணோம் அதான் அப்படிங்க. ஜேகேவோ என்ன ஏதோ ஒரு ஸ்மெல்லு அப்படிங்கிறான். அது நான் சமைச்சிட்டு இருந்தேன்னா அது லைட்டாக கருகிருச்சு அப்படிங்கிறா ஈவா. ஏன் பேபி உனக்கு வராததெல்லாம் ட்ரை பண்ணுற அப்படின்ட்டு சிக்கன் ஒரு மாதிரி அவன் மேலே சாய. அது உங்களுக்கு பிடிக்குமேன்னு தான் சமைக்கலான்னு பார்த்தேன், ஒரே ஒரு டிஷ் மட்டும் தான் அப்படி ஆயிடுச்சு, மற்றதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஓ சரி, நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரோம், எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போக இங்கே ஈவாவும் லூனாவும் சமைச்சதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு இருந்திருக்க. லூனாவோ என்னடி சமைச்சிருக்க, இவ்வளோ டீஸ் பண்ணியிருக்க, பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திறந்தா அதுக்குள்ளே இந்த வண்டு பூச்சி புழுன்னு அப்படியே நெளிஞ்சிக்கிட்டு வர. லூனாவோ அப்படியே அந்த பிளேட்டை தூக்கி போட்டு அலறிட்டோட ஈவா என்ன அப்படின்னு பார்க்குற. அவள் கண்ணுக்கு அவள் சமைச்சது தான் தெரியுது. இவளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஹே லூனா உனக்கு என்னாச்சு? அங்கே பூச்சி புழு கருப்பாம்பூச்சி சீ இதெல்லாமா சாப்பிடுவேன் வே அப்படின்னு அவள் கத்திட்டு இருக்கா. என்ன பைத்தியமாடி, அங்கே வந்து நல்லா பாரு, புலாவு சிக்கன் மட்டன்னு செஞ்சு வச்சுருக்க, உனக்கு அதெல்லாம் பார்த்தா பூச்சி புழு மாதிரி இருக்கா குருட்டு நாய் அப்படின்னு திட்டுறா. இது சிக்கன் மட்டனா அப்படின்ட்டு லூனா பயந்துக்கிட்டே வந்து அப்படியே எட்டி பார்க்குறா. பட் அவள் கணக்கு அப்படியே ஏற்றுவாமா, அது எதுவுமா தெரியுது. அவளுக்கு அருகருப்பாக இருக்குது, வாமிட்டே வர மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஜிம்மினும் ஜிக்கேவும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வந்தவங்க சாப்பிட்லாமா அப்படிங்க. லூனா இதையா அப்படின்னு கேட்குறா. வாவ் சிக்கன் மட்டன் இதெல்லாம் 2 பேரும் சேர்ந்து செஞ்சிங்களா அப்படின்னு ஜிம்மின் கேட்க. ஈவாவோ அவள் எங்கே செஞ்சா, நான் மட்டும்தான் அப்படிங்கிறா. ஜேகே வாவ் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு அவனுங்க போய் பிளேட் எடுத்துட்டு உட்கார. ஈவாவோ வாடி அப்படின்னு லூனாவை கூப்பிட்றா. பட் லூனா கண்ணுக்கு மட்டும் அதெல்லாம் அப்படியே ஏதாவது பூச்சி புழுவாக தெரியும். அவளுக்கு அந்த இடத்த விட்டு நகர முடியல. மாட்டேன், இந்த கன்றாவிலாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு கத்திக்கிட்டு ஓட. ஜிமினோ என்னாச்சு அவளுக்கு அப்படிங்க. ஈவா அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கா, நான் போய் பார்த்துட்டு வரேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து அப்படியே ஈவா வந்து லூனாவத்தோட. லூனா அப்படியே அழுதுகிட்டே நின்றுருப்பா. இல்லை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அவள் புலம்பிக்கிட்டு அப்படியே திரும்பி நின்றுட்டுருக்கா. ஈவா மீன் அப்படியே வந்து ஏய் என்னடி அப்படின்னு லூனா மேலே கை வைக்க. லூனா திரும்பின வேகத்துக்கு அப்படியே ஃபுல்லாக ஒரு பக்கம் எரிஞ்சு ஒரு பக்கம் ஒரு மாதிரி டேமேஜ் ஆகி ஃபேஸு கோஸ்ட்டாக திரும்பி என்னடி அப்படின்னு ஒரு மாதிரி கேட்க. அவ்வளோதான் ஈவாக்கா தூக்கி வாரி போடுது. அவள் அலறிட்டு திருப்பி கீழே ஓடி வரா. இவனுக்கு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தானுங்க. என்னம்மா எதுன்ட்டு ஓடி வந்து என்னாச்சு இவா அப்படிங்க. லோனா எனக்கு கொல்ல வரா அப்படிங்கிறா. பிகாஸ் திரும்பின வேகத்தில் லூனா வந்துட்டு அப்படியே கழுத்தை பிடிச்சிருப்பா. ஸோ அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிக்கா. அவளோட ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல இல்லை நெயில், அது அப்படியே உள்ளே போய் ஈவாவோட கழுத்தவே கிழிச்சிருக்கும். அவளுக்கு பிளட்டு ஊற்ற பிடிச்சி லூனாவை தள்ளி விட்டுட்டு கீழே ஓடி வந்திருப்பா. வந்து அவ்வளோ ஜேகே ஜிம்மினை பிடிச்சிட்டு எனக்கு கொல்ல வரா காப்பாது அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கா. ஜேகே ஹே ரிலாக்ஸ், என்னாச்சு சொல்லு, கழுத்தில் ரத்தம் பாரு, எனக்கு கொல்ல வரா, கழுத்தை பிடிச்சி அவள் தான் நெரிச்சா அப்படின்னு லூனா பற்றி சொல்லிட்டு இருக்கா. லூனாவோ சவுண்டு கேட்டு கீழே ஹே ஈவா என்னாச்சு அப்படின்னு கிட்ட வராது அப்படின்ட்டு ஈவா கதறிக்கிட்டு இருக்கா. ஜேகே ஹலோ 2 பேத்துக்கு என்னதாச்சு,
உன் கழுத்தில் எங்கே ரத்தம் வருது, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு அவனும் சொல்ல, என்ன அப்படின்ட்டு இப்போ தான் கழுத்தை அப்படியே மெதுவாக தொட்டு பார்க்குறா. ஒரு காயம் எதுவுமே இல்லை. ஜிமினும், எஸ் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, இதோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோனை காட்டுறான். அவன் ஃபோனில் அப்படியே வந்துட்டு பார்க்குறா, எதுவுமே இல்லை, கழுத்து நல்லா தான் இருக்குது, ஒன்றும் இல்லையா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு, லூனா என்னடி அப்படிங்க, உன்னை கூப்பிட மேலே வந்த நீ திடீர்னு பேயா மாதிரி என் கழுத்தை அப்படிங்க அப்படின்னு ஜேகே ஜிமினும் அப்படி சிரிக்க ஆரம்பிக்க. ரெண்டு பேரும் அப்படியே என்ன அப்படின்ட்டு திரும்பி பார்க்க, இல்லை பேயா லூனா மேக்கப் போட்டுட்டு இது இருந்தியோ, அவங்க உன்னை பார்த்து பயந்துட்டாங்க போல அப்படின்னு ஜிமின் கலாய்க்கா. என்ன கலாய்க்கிறீங்க, பின்ன பாரு உன் ஃப்ரெண்டை உன்னை பேய்ங்கிறா அப்படின்னு. இவளுக்கு என்னை பார்த்தா உனக்கு பேய் மாதிரி அப்படி இருக்குது, இல்லை லூனா அது அப்படின்னு ஈவா எதாவது சொல்லுவார். புடியா கருப்பா மூச்சு புல்லுவெல்லாம் சமைச்சு வச்சுருக்க அப்படின்னு லூனா சொல்ல, ஈவாவோ ஓடி குருட்டு மூதி அப்படின்னு அவத்துட்டா. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க. ஹே ரிலாக்ஸ், எதுக்கு படிச்சுக்கிறீங்க. ஜிமினோ என்ன சொல்கிற, அங்கே சிக்கன் மட்டன் தான் இருக்குது, உன் கண்ணுக்கு தான் இதை பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு லூனா கிட்ட பொறுமையாக சொல்ல, என்ன நிஜமாவே வா அப்படின்ட்டு இப்போ லூனா வந்து பார்க்க அங்கே நார்மலாக ஃபுட்டு தான் இருக்குது. ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு உட்கார. ஸோ சாப்பிட ஆரம்பிக்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே லூனாக்கு திடீர்னு அந்த இல்யூஷன், அவளுக்கு அதெல்லாம் பூச்சி மாதிரி தெரிய ஆரம்பிக்க. ஓன்னு கத்த ஆரம்பிக்கிறா. ஜிமினோ என்ன உனக்கு பிரச்சனை அப்படிங்க, தன்னை பைத்தியம் நினச்சிருவாங்களோங்கிற பயம் வந்துடுது. அது ஒன்றும் இல்லைங்கிறா. உங்கள் கண்ணுக்கு இது சிக்கன் மாதிரி தான் இருக்கா அப்படின்னு. சிக்கன் மாதிரி இல்லாமல் வேறு எப்படி இருக்கும் அப்படின்னு ஈவா ஒரு பக்கம் கடுப்படிக்கிறா. இப்போ வேறு அப்படின்ட்டு ஜேகே கிட்டேயும் இது என்னன்னு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி லூனா கேட்க, எனக்கு என்ன கண்ணா தெரியாது, அது மட்டன் அப்படிங்கிறான். ஓ ஓகே ஜிமின், என்னாச்சு. ஒன்றும் இல்லை, சாப்பிட்றேன் அப்படின்ட்டு சாப்பாடு எடுத்து வாய்க்குள்ளே வச்சாலும் புழு பூச்சி திங்கிற மாதிரியே அவளுக்கு ஃபீல் ஆகுது. கொமட்டிக்கிட்டு வருது, அவளால் அதுக்கு மேலே முடியல, எழுந்து ஓடிடுறா. ஸோ ஜிமினோ ஓகே நீங்கள் சாப்பிடுங்க நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு பின்னாடி வர. அப்படியே வந்துட்டு பாத்ரூம்குள்ளே லூனா போகிறா. பின்னாடி ஜிமின் போகலான்னு பார்த்தா டமான்னு கதவு சாத்திடுது. ஸோ கதவு சாத்தி அந்த கதவில் நீ போன உன்னை கொண்டுடுவா அப்படின்னு பிளட்டில் அப்படியே வலியுது. ஸோ வந்து ஜிமின் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போக ட்ரை பண்ணவே இல்லை. அவன் அப்படியே வெளியில் வந்து அவள் ரெஸ்ட் ரூமில் இருக்கா, அவளுக்கு எதுவும் சரியில்லைன்னு நினைக்கிறேன். சரி ஓகே அதுக்கு ஒரு டம்ளர் பால் மட்டும் கொடுத்துரு அப்படின்னு ஈவா கிட்ட சொல்ல, சரி அப்படின்னு ஈவா சொல்லிட்டு இவங்க 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டா. லூனாக்கோ குடலாம் பரட்டிக்கிட்டு வர மாதிரி வாமிட்டு. ஸோ அவள் வாமிட் பண்ணிகிட்டு இருக்க. அப்படியே வந்துட்டு மெதுவாக நிமிந்து கண்ணாடியை பார்க்குறா. அங்கே இருக்க மிரரில் அவள் ஃபேஸே தெரியல. என்ன நான் தெரிய மாட்டேங்கிறேன் அப்படின்ட்டு அவ்வளோ அந்த கண்ணாடி தொடச்சி பார்க்குறா. பட் அவளோட ரிஃப்ளெக்ஷன் அங்கே தெரியவே இல்லை. கத்திக்கிட்டு மறுபடியும் கீழே வரா. இவளுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்ட்டு ஜிமினோ என்ன அடிக்கிறான். ரிஃப்ளெக்ஷன் அங்கே தெரியல அப்படிங்கிறா. எங்கே தெரியல, என்ன தெரியல, இன்னும் வளர்ற. அது கண்ணாடியில் என் ரிஃப்ளெக்ஷன் தெரில அப்படின்ட்டு இருக்கா. வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் இப்போ பார்க்குறான். 2 பேரோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. இது என்ன அப்படிங்க. இப்போ அவளும் அப்படியே மெதுவாக ஓர கண்ணால் பார்க்குறா. அவளுக்கு தெரியுது. நல்லா பார்த்துட்டு தெரியுது உனக்கு ஏதோ அறியிச்சு, சரி நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு சரியாயிரும் அப்படின்ட்டு ஜிமினோ அவளை வந்துட்டு தூங்க சொல்கிறான். அவளுக்கோ தூங்கவே முடியல. இல்லை நீங்கள் எங்கேயும் போகாதீங்க ப்ளீஸ் ஜிமின் அப்படின்ட்டு அவனுக்கு கெஞ்ச. சரி ஓகே நான் போகலை, இங்கே தான் இருக்கேன், நீ படு அப்படின்னு சொல்லிட்டு லூனாவை படுக்க வைக்க. ஈவாவும் பாலோடு வரா. ஸோ அந்த பாலை வாங்கி குடிக்கலாம் பார்த்தாலும் அது அவளுக்கு பிளட்டு மாதிரி தெரியுது. ஸோ லூனாவோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் டம்ளரை கீழே போட்டு வீர்னு கத்திக்கிட்டு மறுபடியும் பெட்டில் ஏறி குதிச்சுக்கிட்டு இருக்கா. ஜிமினோ என்ன குழந்தையா, பிஹேவியர் செல்ஃப் என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு. இல்லை இவன் என்னை கொல்ல பார்க்குறான், இது பிளட்டு அப்படிங்க. எல்லார் கணக்கும் அது பாலாக தான் தெரியுது. அவள் உனக்கு பால் தான் கொண்டதா. ஈவாவோ லூனா லூஸ் ஆகிட்டா என்ன, உனக்கு பால் கொண்டு வந்தேன், உனக்கு போய் கொண்டு வந்து பாரு, இவளுக்கு போய் இதெல்லாம் பண்ண சொன்னீங்க பாரு அப்படின்னு இப்போது ஜிமினை கடுப்படிச்சிட்டு நம்ம போல வாங்க அப்படின்னு ஜேக்கையை பிடிச்சி இழுத்துட்டு போக. ஜிமினோ என்ன இதெல்லாம் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நான் என்ன பண்ணட்டும், என் கண்ணுக்கு மட்டும் அதெல்லாம் அப்படி தெரியுது, பயங்கரமாக பசிக்குதுப்பா அப்படிங்கிறா. சரி நான் போய் வெளியில் ஏதாவது வாங்கிட்டு வரேன். இல்லை நீங்கள் போகாதீங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு இறுக்கி கையை பிடிச்சிக்கிறா. பசிக்குதுங்கிற போகவும் வேணாங்கிற. இப்போ நான் என்ன தான் பண்ணிட்டோம், ஆர்டர் போடுறீங்களா? சரி ஓகே நான் ஆர்டர் போடுறேன், என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனா கேட்டேன். பீஸா ஆர்டர் போட்டேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. ஜிமினோ சரி நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்லை நானும் வரேன் அப்படின்ட்டு கையை பிடிச்சிக்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அப்படியே கீழே வர. ஸோ வந்துட்டு அந்த ஆர்டர் கொடுக்க பாய் நின்றுட்டுருக்கான். அவன்கிட்ட ஜிபே பண்ண ட்ரை பண்ணுறான். பட் ஜிபே ஆக மாட்டேங்குது. சரி நான் இப்போ கேஷ் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மேலே போக இங்கே டெலிவரி பாய் நின்றுட்டுருக்கான். அந்த தைரியத்தில் அவளும் நின்றுட்டுருக்கா. லூனா அப்படியே வந்துட்டு இந்த பீஸாவை கையில் வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்க. இப்போ ஆப்போசிட்டில் நிற்கிற டெலிவரி பாய் அவளை ஒரு மாதிரி பார்க்குறான். அவ்வளோ என்ன அப்படின்ட்டு அவனை பார்க்க, மேடம் தண்ணி கிடைக்குமா அப்படிங்கிறான்.
தண்ணி தோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோ அந்த பீஸா வாங்க அவள் வந்து டேபிளில் வச்சுட்டு உள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு அவன் கிட்ட வந்து நிற்கிறான். ஹே என்ன இங்கே வந்து நிற்கிறீங்க, வெளில போங்க அப்படிங்கிறா. ஹலோ, பக்கத்துக்கு செம்மையாக இருக்கீங்க, இப்படி விட்டு போகிறது அப்படின்ட்டு அவனும் அப்படியே அவள் ட்ரெஸ்ஸை மெதுவாக மேலே இதை டே பொறுக்கி ராஸ்கல் என்னடா பண்ணுற அப்படின்ட்டு அவன்கிட்ட அவள் சண்டைக்கு நிற்கிறா. அவனும் முடியாதுடி அப்படின்னு 2 கையும் தூக்கி அப்படியே மேலே பிடிச்சி அவளை இழுத்து அவள் லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு இருக்க. நோ விடுறா பரதேசி நாயே அப்படின்னு சொல்லிட்டு அவளோ கையில் இருக்க பீஸா எடுத்து டமால்னு அந்த டெலிவரி பாய் அடிக்க இவ்வளோ நேரம் அவளுக்கு வந்தது எல்லாமே இல்யூஷன். ஸோ அவன் பேசாமல் தான் நின்றுட்டு இருப்பான். இவளா அப்படி வந்து நினச்சி கற்பனை பண்ணி போட்டு அவனை அடிக்க அவனும் மேடம் 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 கத்திட்டு இருக்கா. ஜிமின் அதுக்குள்ள ஓடி வந்து லூனோ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி இழுத்து அதுக்குள்ளே கையில் வச்ச பீஸாவெல்லாம் வந்து செதற விட்டுருப்பா அடிக்கிறேங்கிற பேரில். ஸோ அவனும் பீஸாவே வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சாரி அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக ஜிமின் பணம் கொடுத்த டெலிவரி பாய் அனுப்பிட்டு உனக்கு என்ன ஆச்சு, லூஸ் ஆகிட்டியா நீ? இல்லை அவன் என்கிட்ட தப்பா. இங்கே வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் சிசிடிவி எங்கே இருக்குது அதை வரைக்கும் காட்டுறான். வந்ததுலேருந்து நீ தான் லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, அவன் உங்ககிட்ட எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்ல. ஆனால் நம்பவே முடியல. நானா இல்லை இங்கே ஏதோ நடக்குது ஜிமின், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு இங்கே உளறிட்டுருக்கா. அதே சமயம் இங்கே ஈவாவோ அப்படியே ஜேகேவோட அந்த பெட்டில் அப்படியே படுத்துட்ருக்க. திடீர்னு ஜேகேக்கும் ஈவாவுக்கும் நடுவில் ஒரு உருவம் அப்படியே வருது. ஈவாவோ ஜேகேவை தான் அப்படியே வந்துட்டு ஹக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. அவள் கையில் ஏதோ குழன்னு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அவ்வளோ என்ன இது அப்படின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கையை அப்படியே மேலே ஏற்றிட்டு போய் அப்படியே ஃபேஸை தொட்டு பார்க்க ஸ்கெல்டனை தொட்டா அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. என்ன ஜேகே எப்போவும் வழன்னு அழகாக வச்சுருப்ப காரணம் என்ன இப்போது சாப்பிடாம ரொம்ப மெலிஞ்சிட்டியோ அப்படின்னு அவள் 2 பேரும் படுத்திருப்பாங்க. ஸோ லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இருட்டுக்குள்ளே அவள் வந்துட்டு பேசியிருக்கா. அப்படியே வந்துட்டு அவள் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அப்படியே கிஸ் பண்ணுறதுக்கு அப்படியே லிப்பை கிட்ட கொண்டு போய் அப்படியே ஸ்கெலிட்டனை கிஸ் பண்ண அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் அவளுக்கு ஃபீல் ஆகுது. என்ன ஜேகே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க. ஜேகே எது யார்கிட்ட பேசுகிற அப்படின்னு கேட்குறான். யார்கிட்ட பேசுகிறானா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவள் கண்ணை முழிச்சு பார்க்க அவளுக்கு முன்னாடி ஒரு அழுகி போன ஸ்கெலிட்டன் இருக்குது. அதுக்கு தான் அவளை கிஸ் பண்ணிட்டு வேறு வந்திருப்பா. அவ்வளோ உயிர்னு கத்திட்டு கத்துன்னு கத்துறா. ஐயோ அம்மா அப்படின்ட்டு அவ்வளோ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவள் இருட்டுக்குள்ளே தேடுறா. ஜேகே இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை போட்டு அவனை வந்து என்னாச்சு அப்படின்னு அவளை பிடிச்சிருக்க. ஜேகே இங்கே பேய் அப்படின்ட்டு அவ்வளோ அவனை ஹக் பண்ணிவிட்டு கத்திருக்க. லூசு கண்ணை நல்லா திறந்து பாரு, அது நீ வச்சிருந்த டெடி பேர் தான் அப்படிங்கிறான். டெடி பேரா அப்படின்னு திரும்பி பார்க்குறா. அங்கே டெடி பேர் தான் கிடக்கு. இதையா கட்டிப்பிடிச்சிருந்தேன்? ஆமாம் நான் நினச்சி நீ அதை தான் கட்டிப்பிடிச்சிருந்தேன். அதுதான் நான் கேட்டேன், நான் இருக்கும்போது அதையும் கட்டிப்பிடிச்சிருக்கேன்னு. நீ என்னடா பேய் பிசாசுன்னு கத்துற. இங்கே வந்ததுலேருந்து நீ அவளும் சரியில்லை, 2 பேத்துக்கும் வந்திருக்கணும் போலையே. எனக்கே அப்படி தான் தோணுது, இங்கே வந்ததுலேருந்து எதுவும் சரியில்லை அப்படின்ட்டு இவன் ஒரு பக்கம் பயந்துட்டுக்க. சரி ஒன்றும் இருக்காது பாடு அப்படியும் இல்லை அந்த பெட்டு அப்படின்ட்டு பயப்படுறான். ஒன்றும் இல்லைவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு அவளை கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சு அப்படியே படுத்துட்டுருக்க. இப்போ ஜேகேவோட கை அவள் வயிற்றுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஜேகே அப்படின்ட்டு அவ்வளோ ஜேகேன்னு நினச்சி அப்படியே வந்துட்டு அங்கிட்ட பேசிகிட்டு இருக்க. அந்த கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. ஸோ அவள் ப்ரெஸ்ட்டை அப்படியே ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இன்னொரு கை அவளோட பின்னாடி அப்படியே வந்துட்டு வேலை பார்த்துட்ருக்கு. ஸோ இப்படியே ஒவ்வொரு இடமா வந்துட்டு அவளுக்கு இந்த கைகள் வந்து அதிகமாகுது. ஸோ அப்படியே வந்து ஒரு கை வந்து அவள் ஃபேஸை வந்து பண்ணி அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கு. ஒரு கை அவள் கழுத்தில், ஒரு கை வந்து அப்படியே அப்படின்னு நிறைய கை வருது. இவ்வளோ நேரம் அந்த கிஸ்ல மெய் மறந்து இருந்தவளோ இப்போ தான் அதை யோசிக்கிறான். என்ன இது, ஒரு மனுஷனுக்கு 2 கை இருக்கும், இது என்ன நிறையா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா அப்படியே அவள் ஒரு பேய்க்கு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அவளை சுற்றி நிறைய கை எப்படி லூனாவை பிடிச்சிருச்சு. அதே மாதிரி அங்கங்கே கை அப்படியே கீழெல்லாம் வந்துட்டு கையை விழு விட்டுருக்கு. ஸோ அதுலேருந்து அப்படியே இவளுக்கு ப்ரைவேட் பார்ட்லேருந்து பிளட் வலிகிற மாதிரி இருக்குது. வலி தாங்க முடியல, கதறி அலறா. அப்பையும் விடாமல் அப்படியே கீழே பெட்டுக்குள்ளேருந்து ஒரு அப்படியே வந்து ஒரு ஹெட் வருது. ஸோ அதுவும் வந்து அப்படியே அவள் அண்டரில் வந்து அங்கே அப்படியே வந்து மறுபடியும் முதல்ல கிச்சனில் அப்படி அதே மாதிரி அந்த இடத்த பைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அலறி அடித்து அவள் இருந்திருக்க. ஜேகே பேசாமல் தான் பக்கத்தில் படுத்துருப்பான். என்னாச்சு அப்படிங்கிறான். ஜேகே அப்படின்னு பாஞ்சு வந்து ஜேகேவை ஹக் பண்ண ஜேகேவும் பேயா அப்படியே மாறி என்ன அப்படின்னு கேட்காம வாய்ஸ் மாறினதை பார்த்து பயந்து போய் இப்போ அலறி அடைச்சிட்டு இவள் வெளியே வர. லூனாவும் அதே மாதிரி பயந்து வெளியே வர. 2 பேரும் ஒருத்தர் பார்த்து பயந்து இன்னும் கத்திக்கிட்டு அலறிக்கிட்டு மாடிக்கு போகிறாங்க. அங்கே ஏதோ ஒரு உருவம் அப்படி தலையை விரித்து போட்டுட்டு திரும்பி நின்றுட்டுருக்கு. இவங்க 2 பேரும் கத்திக்கிட்டு மேலே ஓடி வந்திருப்பாங்க பயத்தில். வந்தவங்களோ அங்கே ஒரு உருவம் நின்றுட்டுருக்கதை பார்க்குறாங்க. 2 பேத்துக்கும் இல்லை அவ்வளோதான். அப்படியே வந்துட்டு 2 பேரும் பயத்தில் நிற்க. கிட்ட வாங்க அப்படிங்கிற அந்த வாய்ஸு
இல்லை வரமாட்டோம் வரமாட்டோம் அப்படின்னு 2 பேர் சொல்கிறேன். சரி நீங்கள் வரலாட்டி என்ன, நான் வரேன் அப்படின்ட்டு அந்த ரூம் அப்படியே திரும்பி கிட்ட வர 2 பேரும் அப்படின்னு கத்திட்டு ஒருத்தர் ஹக் பண்ணி அப்படியே அங்கே மயங்கி சரிறாங்க. இங்கே நம்ம ஜிமின்னு ஜெய்க்கவும் அது எதுவுமே தெரியாமல் நல்லா அவனுங்க கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கானுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் கடை எழுந்தது 2 பேரும் 2 பேர்த்தே காணுமேன்னு தேடிக்கிட்டு வந்தான். மாடியில் 2 அப்படியே அந்த வெயிலில் கூட அப்படியே 2 ஒன்று கட்டி பிடிச்சிட்டு பயத்துலேயே கிடக்குதுங்க. 2 நைட்டெல்லாம் தூங்காமல் பயந்து அலறி அங்கேயும் இங்கேயும் ஓடி அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக இருக்காங்க. என்ன ஆச்சு 2 பேத்துக்கும் அப்படின்னு ஜிமின் வந்து நிற்க, ஜிமின் அப்படின்னு லூனா வந்து அவனை ஹக் பண்ணிக்கா. இவாவும் போய் ஜேகேவை ஹக் பண்ண, என்ன நடக்குதுங்க 2 பேத்துக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறானுங்க. என்ன நடக்க தெரியல, ப்ளீஸ் எங்களை காப்பாற்றுங்க, எங்கேருந்து எங்களை எப்படியாவது கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு 2 பேரும் கதறாங்க. ஓகே இங்கே வந்ததுலேருந்து எதுவும் சரியில்லை, இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் சரின்னு இப்போ எல்லா லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஜிமினும் ஜேகேவும் வெளியே போயிடுறாங்க. ஸோ லூனாவும் இவாவும் அந்த டோர்கிட்ட வந்ததுமே டோர் டம்முன்னு அடித்து சாத்துது. 2 பேரும் அப்படின்னு அப்படியே பயந்து போய் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு கதம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜேகே ஜிமின் அப்படின்னு கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. பகலாக இருந்தது அப்படியே இருட்டாக மாறுது. ஸோ நைட் ஆகுது. 2 பேத்துக்கும் அந்த வீடு ஃபுல்லாக இருட்டா, லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகிட்டுருக்கு. பதட்டம் தாங்கலை, பயமாகுது. கீயை எடுத்து கை நடுங்க போட்டு திறக்கிறதுக்கு லூனா ட்ரை பண்ணுறா. ஸோ லூனா கீயை வச்சு அப்படியே இங்கிட்டே ஆட்ட திடீர்னு கீ அப்படியே ஹீட் ஆகுது. டக்குன்னு அவள் கையெடுத்துடுறா. ஈவா தொரடி கதவை தொரடிங்கிறா. திறக்க முடியல, கீ சுடுது அப்படிங்கிறா. கீ சுடுதான் பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு ஈவா தொட்டுட்டு அப்படின்னு கையை அப்படியே எடுத்துக்கிறா. பிகாஸ் அவள் கையை அப்படியே வந்துட்டு அந்த கீ வந்து மெல்ட் ஆகி தொட்டதும் அப்படியே கையில் உருகி ஒட்டிக்கிட்டு எரியுது. அப்படின்னு ஈவா கத்திக்கிட்டு கையை பிடிச்சிட்டு இங்கிட்ட அங்கிட்ட ஓட, நான் தான் சொன்னல அப்படின்னு லூனா ஒரு பக்கம் பதறிட்டு இருக்கா. கதவு அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக ஹீட் ஆகுது. அந்த கீயை வந்து அந்த ஹீட்டில் அப்படியே மெழுகு மாதிரி அப்படியே உருகி ஊற்றுது. 2 பேத்துக்கும் பயம் தாங்கலை. அப்போ ஒரு சவுண்ட், வெளியே போகிறதுக்கு இனி முடியவே முடியாது, ஒரே வழி, அதையும் அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுது அந்த வாய்ஸ். அதான் 2 பேரும் பயந்து போய் அலறி அடிச்சுட்டு இப்போ அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே அவங்க 2 பேரும் ஓட 3ஆவதாக ஒரு ஃபுட் சவுண்டு கேட்குது. கடன்னு ஓடி வந்தவங்க பயந்து போய் அப்படியே நிற்கிறாங்க. அப்படியே கடன்னு ஓடி வந்த சவுண்டு இப்போ அவங்களோட நின்றுது. 2 பேரும் அப்படியே திரும்பி பார்க்க பின்னாடி யாரும் இல்லை. ஆனால் காதுகிட்ட தப்பிக்க முடியாது அப்படின்னு ஒரு சவுண்ட். அதுக்கப்புறம் அப்படியே அந்த விண்டோ கதவெல்லாம் வந்துட்டு ஸ்க்ராட்ச் பண்ணால் அப்படியே ஒரு சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. 2 பேரும் காதை பொத்திக்கிட்டு கத்துன்னு கத்துறாங்க. இப்போது அப்படியே லூனா கிட்ட அப்படின்னு அழுகுற சவுண்டு. லூனா மெதுவா அப்படியே நிமிர்ந்து பார்க்குறா. அங்கே முன்னாடி மிரர் இருக்குது. அந்த மிரரில் லூனாவோட ரிஃப்ளெக்ஷன். ஆனால் லூனா இப்போ அழலை, ஆனால் அந்த ரிஃப்ளெக்ஷன் அழுதுட்டுருக்கு. அவளும் இப்படி தானே கெஞ்சுனா, நீ அவளை விடலைல்ல, அவளை கொன்னுட்டல அப்படின்னு அப்படியே வாய்ஸ் மாறுது. அது அப்படியே கத்த இவ்வளோ சேர்ந்து கத்திட்டு பயந்து அலறி அடித்து ஓடுறா. ஈவா அம்மா பயமாக இருக்கு அப்படின்னு அவள் கத்திட்டு இருக்கா. அவங்க அம்மாவோட வாய்ஸ், ஈவா கண்ணா இங்கே வா, அம்மா இங்கே தான் இருக்கு, பயமாக இருக்கா, இங்கே வா, அம்மா எங்கம்மா இருக்க அம்மா அப்படின்ட்டு அவ்வளோ அவங்க அம்மா நினச்சி அந்த வாய்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போகிறா. அம்மா எனக்கு பயமாக இருக்கம்மா, என்னை காப்பாற்றுமா அம்மா அப்படின்ட்டு அவங்க அம்மா மாதிரி ஒரு உருவம் நின்றுட்டு, வா அம்மா இங்கே தான் இருக்கம்மா வா அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்க. ஈவாவோ அம்மா அப்படின்னு வந்து அப்படியே அவங்க அம்மா மாதிரி இருக்க அந்த உருவத்தை அப்படியே தொட்டு அம்மா அப்படிங்க டக்குன்னு கோஸ்ட் வாய்ஸாக மாறி, நானும் இப்படி தானே அம்மான்னு அலர்னேன், என்னை மட்டும் விட்டீங்களா அப்படின்னு திடீர்னு அது கத்த. ஈவாவோ அந்த மூஞ்சி அப்படியே அழுவி போய் ஊற்றிட்டு இருக்கு. அதை பார்த்து அப்படின்னு கத்திட்டு இப்போ அவள் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறா. 2 பேரும் அலறி அடிச்சுட்டு ஓடி வந்தவங்க நடு வீட்டில் வந்து நிற்கிறாங்க. 2 பேரும் வந்துட்டு அப்படியே ஒரு எர்த்வாக் அந்த மாதிரி 2 பேரும் அப்படியே வந்துட்டு ஆடுறாங்க. அப்படியே வீடு வந்து 2ஆக பொழக்குது. அதில் அப்படியே ஈவாவை வந்துட்டு அங்கே இந்த எர்த்து பொழந்துச்சுல, அதுலேருந்து வந்து ஹேராக வருது, பெரிய லாங் ஹேர் மாதிரி வந்து அவள் காலில் அப்படியே சுற்றுது. என்னை விட்டுருன்னு அவள் கதறா. நானும் இப்படி தானே கதறினேன் அப்படின்னு நீங்களோ கோஸ்ட்டாக வந்து நின்று அவளை பார்த்து, இப்போ கதருங்கடி, நானும் இப்படி தானே கதறினேன், என்னை விட்டீங்களா, கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஏரில் பறந்துட்டுருக்கீங்க. அவங்க அப்படியே முடி ஃபுல்லாக அவளை சுற்றுது ஈவாவை. லூனா வந்துட்டு அந்த பொழந்துச்சுல வீடு, அதுக்குள்ளே போயிடுறா. ஸோ அதுக்குள்ளே போனவ ஒரு ரூம் மாதிரி இருக்குது, இருட்டாக இருக்குது. அங்கே அப்படியே வந்து பொத்துன்னு விழுறா. அவ்வளோ பயத்தில், யார் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை விட்டுரு அப்படின்ட்டு கதறிக்கிட்டு இருக்கா. இப்படி தானே நானும் கதறினேன்,
என்ன வெட்டியா நீ அப்படின்னு அப்படியே நீங்கள் கிட்ட க்ளோஸ்அப்பில் வந்து அவகிட்ட நிற்க அவள் அலறிக்கிட்ட ஓடும்போது அவள் ஃபோன் கீழே விழுகுது. அந்த ஃபோனையும் எடுத்து அதை அப்படியே ஆன் பண்ண அது தானாக கேமரா ஆன் ஆகுது. கேமராவில் பார்த்தா அப்படியே அவள் பின்னாடி நிறைய உருவங்கள் அப்படியே அவளை அப்படியே சேஸ் பண்ணிட்டு வர்றது பார்க்க அவ்வளோதான் அவளுக்கு இல்லை அலறி அடித்து ஓடிட்டுருக்கா. ஒரு ஓடி ரெண்டு பேரும் கதறி அடிச்சுக்கிட்டு வரா. ஒரே இடத்துல தான் இருக்காளுங்க. ஓடி வந்து அப்படியே ரெண்டு பேரும் ப்ளீஸ் தெரியாமல் பண்ணிட்டோம், எங்களை விட்டுரு அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கா. நீங்களோ பின்னாடி சரி போங்க அப்படிங்கிறீங்க. அப்பா விட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கண்ணெல்லாம் தொடச்சி கதவுல கை வச்சு திறந்து பார்க்க கதவு திறந்துக்குது. சந்தோஷம் தாங்கலை. கதவு திறந்துட்டு வெளியில் வந்தா டப்புன்னு கதவை அடித்து மூடுது. இதுக்கப்புறம் சாத்தனா என்ன நமக்கு என்ன அடிக்கிற மாதிரி திரும்பி பார்த்தா மறுபடியும் அதே வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க ரெண்டு பேரும். திரும்பவும் அதே வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. ரெண்டு பேர்த்தாலையும் அதை ஏற்றுக்கவே முடியல. ஐயோ மறுபடியும் அதே வீட்டுக்குள்ளே இருக்கமாண்டு ஒருத்தர் பார்க்க அப்படியே அங்கே டெட் பாடியாக தொங்கிட்டு இருக்கா லூனாவை பார்த்து இவன் எப்போ செத்தா, இவளை எப்போ கொண்டா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கா. லூனா கணக்கு ஈவா பேயாக வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. ஐயோ நீ செத்துட்டியா போடி என்ன எதுவும் பண்ணிடாது அப்படின்னு லூனா ஈவாவை அடிச்சிட்டு இருக்கா. ஈவா வந்து லூனா செத்துட்டான்னு நினச்சி எழுப்ப ட்ரை பண்ணுறா. இவங்களுக்கு ஒரு ரெல்யூஷன். ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. அப்படியே ரெண்டு பேரும் இப்போ தான் ஒருத்தர் வந்து இது பண்ணிக்கிறாங்க. ஐயோ ஈவா லூனா அப்படின்னு அப்படியே ஹக் பண்ணிக்க. அடேங்கப்பா என்ன ஒரு பாசம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ தான் வந்துட்டு அப்பியர் ஆகுறீங்க. டக்குன்னு எல்லா லைட்ஸும் ஆன் ஆகுது. அப்படியே ரெண்டு பேரும் பயத்தில் பீதியில் நடுங்கிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்டு இறந்து போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருங்க அந்த உருவத்தில் அப்படியே அவங்க முன்னாடி வந்துருக்க நீயா அப்படின்னு பார்க்குறாங்க. நானே தான், இது எண்டு இல்லை, இதுதான் ஆரம்பம், இன்னும் எவ்வளவோ இருக்குது அப்படிங்கிறீங்க. நீ அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அப்படியே திணறாங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அப்போ தான் இவங்களும் கூட அதே காலேஜில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே நல்லா பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இந்த பார்ட்டி பண்ணுறதெல்லாம் இதுங்களுக்கு அப்பப்போ பழக்கம். இவங்க பார்ட்டி பண்ணுறேன்னு உங்களையும் கூப்பிட்ருப்பாங்க. நீங்களும் ஆசையாக இவங்களோட வந்திருப்பீங்க. வந்த இடத்துல தான் இவங்க ஒரு லெஸ்பியன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இவங்க லெஸ்பியன் மட்டும் இல்லை, ஜென்ஸோடையும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க அப்படி இப்படி இருக்கா. ஸோ நீங்கள் வந்து அது உங்களுக்கு பிடிக்கல. அங்கேருந்து நீங்கள் வெளியே போக ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் அங்கேருந்து போயிட்டா இவங்களை பற்றி சொல்லிடுவீங்களோ அப்படிங்கிற பயம் வருது. அதையும் தாண்டி உங்கள் மேலேயும் உங்களுக்கு கொஞ்சம் லஸ்ட் இருக்குது. ஸோ வந்துட்டு உங்களை இழுத்து ப்ளீஸ் நல்லா இருக்கும்ப்பா அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட அப்படியே ஈவாவும் உங்கள் செஸ்ட்டை பிடிக்கும். லூனா வந்து உங்கள் கீழே அப்படியே வந்துட்டு லிக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அவங்களால முடியல. ரெண்டு பேத்தையும் பிடிச்சி தள்ளிட்டு எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, என்ன மாதிரி பண்ணுங்க நீங்கள், உங்களுக்கு பிடிச்சாதை நீங்கள் பண்ணுங்கள், என்ன ஆளை விடுங்க அப்படின்ட்டு அப்படியே இங்கேருந்து ஓட பார்க்க. அப்போ ஈவாவும் உங்கள் முடியை அப்படியே பிடிச்சி என்ன இப்படி ஓடிட்டா விட்டுருமா, எங்களை பற்றி எல்லாத்தையும் இப்போ வெளியே சொல்லிட்டா அவங்க ட்ரக்ஸ் வேறு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ செம்ம போதையில் இருக்காங்க. வெளியில் போனால் எங்கேயாவது நீங்கள் எதாவது சொல்லிடுவீங்களோங்கிற பயம். நீங்களோ இல்லை நான் ஏதோ உங்களை பற்றிலாம் சொல்ல மாட்டேன், என்னை விட்டுருங்க, நான் படிக்க தான் வந்தேன் ப்ளீஸ் அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சிட்டீங்க. அவங்க ரெண்டு பேரும் இல்லை நீ எங்களோட ஒன்றா இருக்கணும், அப்படி இருக்கலை அவ்வளோதான் ஒன்று அப்படின்ட்டு மிரட்டி உங்களை இழுத்துட்டு போய் அவங்களும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சு அதை வச்சு மிரட்டலாம் அப்படிங்கிற ஐடியாவில் ஈவாவோ அவள் ட்ரெஸ்ஸை கழட்டு, அதை தான் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டா தான் நம்மளை விட்டு போக மாட்டாள், நம்மளை பற்றி எதையும் சொல்லவும் மாட்டாள் அப்படிங்க உங்களை ட்ரெஸ்ஸை கழட்ட ட்ரை பண்ணுறா. நீங்கள் டக்குன்னு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்படியே ஓட அவளை விடாத புடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஈவா லூனா ரெண்டு பேரும் உங்களை அப்படியே துரத்திக்கிட்டு வராளுங்க கண்ணு மூணு தெரியாமல். அதே வீடு அங்கிட்ட இங்கிட்ட ஓடுறீங்க, அவ்வளோ அலறீங்க, விடவே மாட்டேங்கிறாங்க, ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிஞ்சு தொங்குது. அப்போ அப்படியே வந்துட்டு நீங்கள் ஒரு இடத்துல மூச்சு அப்படியே பிடிச்சிட்டு இவங்க கிட்டே எப்படியா தப்பிக்கணுங்கிற பயத்தில் அவளுங்க ஓடினதுக்கப்புறம் விளாண்டு நின்றுட்டுருக்க. ஆனால் கரெக்டாக அவளுங்க உங்களோட ரிஃப்ளெக்ஷன் மிரரில் தெரியும். அதை பார்த்துருவாளுங்க. இங்கே ஒழிஞ்சிருக்கேன்னு டப்புன்னு அந்த ரூம்குள்ளே வந்து கதவை சாத்தா உங்களுக்கு பக்குன்னு ஆயிடுது. நீங்கள் ரெண்டு பேர்த்தையும் தள்ளிட்டு ஓட பார்க்க அவளுங்களோ அப்படியே உங்களை பிடிச்சி ஈவா இழுக்க லூனா அவங்க மண்டையில் பெரிய வாஷ் இருக்கும், ஃப்ளவர் வாஷ், அதை எடுத்து மண்டையிலே போட அவ்வளோதான் மண்டையிலேருந்து ரத்தம் கொட்ட அப்படியே நீங்கள் மயங்கி சரிறீங்க. ரெண்டு பேரும் உங்களுக்கு லைட்டாக மட்டும் உசு இருக்குது. அப்போ கூட விடாமல் உங்ககிட்ட கேவலமாக நடந்துக்குதுங்க. உங்கள் மேலே அதுங்களுக்கு அவ்வளோ ஒரு இது வைக்கிறோம். ஸோ எல்லா இடத்தையும் பிடிச்சி கடிச்செல்லாம் வச்சு அப்படியே ஒரு ஜென்ஸை விட மோசமாக ரெண்டு பேரும் நடந்துக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் அவங்க அப்படியே உங்கள் பக்கத்துலேயே படுத்து தூங்கியிருப்பாங்க. ஸோ அப்புறமா அதுங்களுக்கு அந்த இதெல்லாம் போனதுக்கப்புறம் தான் உங்களை பார்க்க நீங்களோ விட்டுருங்க ப்ளீஸ் கெஞ்சியே உங்கள் உயிரே போயிருக்கோம். ஸோ ரெண்டு மூதேவி அதை கண்டுக்காமே இருந்திருக்கோம். நீங்கள் செத்து போயிட்டீங்க. இவா ஃபஸ்ட்டு முழிச்சு கண்ணை கசிக்கிட்டு பார்த்தவளோ ரத்த கலரையாக நீங்கள் கிடக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணி தொலைச்சோம் அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு அவ்வளோ மூச்சு இருக்கா அப்படின்னு மூச்சை தொட்டு பார்க்குறா. மூச்சு இருப்பிச்சு இல்லாமல் நீங்கள் சில்லுன்னு கிடக்கிறீங்க, நீங்கள் தான் இறந்துட்டீங்களே. ஸோ அவ்வளோதான் ரெண்டு பேருக்கு தூக்கி வாரி போடுது. லூனாவை லூனா அப்படின்னு இவா பிடிச்சி எழுப்ப அவளும் பயந்து போய் என்னடி இது என் மூதேவி ஏதாவது பண்ணனா இல்லை அடித்து கொண்டுட்டியா அப்படின்னு இவா சொல்ல நீ தானடி ஏதாவது பண்ண இல்லாட்டி சொல்லிடுவாண்ட அதான் பயத்தில் ஐயோ என்ன பண்ணி வச்சுருக்கோம்
இவ்வளோ நடக்கும்போது கூட அவங்க 3 பேர் உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லை, அப்படி தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அவளுங்களும் ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு போடுவோம் அப்படின்னு போட்டுட்டு அவங்கள அப்படியே இழுத்துட்டு வந்து அவங்க வீட்டுக்கு பின்னாடி தள்ளி யாருக்கும் தெரியாமல் அங்கே ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறு வந்து அது என்ன சொல்கிறதுங்க, தூந்து போன கிணறு, அந்த மாதிரி கிணறு. அதில் வந்துட்டு லாக் இருக்கும். மேலெல்லாம் வந்து சில வீட்டில் வந்து லாக் பண்ணி வச்சுப்பாங்க. இவங்களோட கிணறு தான். அதனால் அந்த கிணத்துக்குள்ளே போட்டு அவங்கள மூடிட்டாங்க. மூடிட்டு இங்கே வந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு எப்போவும் பார்ட்டி நடந்தால் அதை க்ளீன் அந்த மாதிரி வந்துட்டு இவங்களே வந்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பார்ட்டி நடந்தால் மட்டும் அப்படி விட்டு மற்ற அந்த ரூமில் நடந்த எல்லாத்தையும் வந்துட்டு உங்களோட எவிடன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் தூக்கி க்ளீன் பண்ணி கொண்டாந்து மறுபடியும் அதுங்களையும் தூக்கி அந்த கிணத்துக்குள்ளேயே போட்டுட்டு அப்படியே வந்துட்டு ஒரு வீட்டை நல்லபடியாக வச்சுட்டு இவங்க 2 பேர் கிளம்பி வந்திருப்பாங்க. ஸோ இவங்களோட நீங்கள் போனதோ இது நடந்தது எதுவுமே யாருக்குமே தெரியாது. நீங்கள் பார்ட்டிக்கு அவங்க கூட வந்தது அப்படிலாம். ஏன்னா அவங்க 2 பேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட நீங்கள் இருப்பீங்க அது மட்டும் தான் தெரியும். அதுவுமே வந்து இப்போ ஃபஸ்ட் இயருங்கனால பெருசாக ஒன்றும் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடையாதுல்ல. அதனால் வந்து யாருக்கும் எதுவும் தெரியல. நீங்கள் வந்துட்டு அவங்க கூட போனதையும் வந்து அவங்க யார்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்களும் யார்ட்டையும் சொல்லாமல் போனாலும் நீங்கள் எங்கே போனீங்க என்ன ஆனீங்க எதுவுமே தெரியல. இன்ன வரைக்கும் உங்களை போலீஸ் தேடிட்டு தான் இருக்குது. நீங்கள் ஆனால் டெத் ஆகிட்டீங்க. ஸோ எப்படா அவங்க மாட்டுவாளுங்கன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ தொக்கா மாட்டவும் தூக்கி வச்சு சரியாக செஞ்சிட்ருக்கீங்க. 2 பேரும் அப்படியே பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம், ப்ளீஸ் எங்களை விட்டுரு. இப்படி தானே நானும் கதறினேன். எனக்கு எவ்வளோ ஆசைகள் இருந்துச்சு தெரியுமா, கனவுகள் இருந்து தெரியுமா, அத்தனையும் முடிஞ்சு போச்சு. உங்களை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க 2 பேரும் கழுத்தை பிடிச்சி அப்படியே நெருக்கிறீங்க. ஸோ அப்படியே கையை தான் அப்படி தூக்குறீங்க. அவங்க 2 பேர் மேலே அந்த இடத்துல பறந்துட்டு இருக்காங்க. அப்போ டப்புன்னு கதவை திறக்கிற சவுண்ட் கேட்குது. கதவை திறந்துட்டு அப்படியே ஜிமினும் ஜேகே உள்ளே வந்து அப்படியே நிற்க அவங்க 2 பேரும் அந்த இடத்துல பறந்துட்டு இருக்காளுங்க. ப்ளீஸ் காப்பாதுங்க அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்காளுங்க. அப்படியே 2 பேரும் கீழே விழுக அப்படியே 2 பேரும் குடுகுன்னு ஓடி போய் ஜேகேவையும் ஜிமினையும் பிடிச்சிக்கிட்டு ப்ளீஸ் காப்பாற்றுங்க சார் பேய் இருக்குங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பிடிச்சி லூனாவோ உலுக்கிட்டு இருக்கா. அவன் போலீஸ் அப்படிங்கிறனால அவ்வளோ வந்துட்டு இப்போ தான் கண்ணை கசக்கிட்டு நல்லா பார்க்குறா. போலீஸ் யூனிஃபார்மில் நிற்கும். யாரோ நினச்சா அவள் சார்னு இருப்பா. ஜிமின் அப்படின்ட்டு ப்ளீஸ் பேபி என்னை காப்பாற்று பேபி. யாருக்கு பேபி அப்படின்னு ஜிமின் பிடிச்சி தள்ள எது அப்படின்னு பார்க்குறா. ஜேகேவும் ஈவாவை பிடிச்சி போங்கடி அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டு கதவை லாக் பண்ணிட்டு என்ன பேபி இன்னும் முடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுவோம் மாமா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறீங்க. எது அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி ஜிமினும் ஜேகேவும் தான் உங்களோட மாமா. அவங்க தான் உங்களை படிக்கிறதுக்கு அனுப்பி வச்சுருப்பானுங்க. உங்களுக்குன்னு யாரும் கிடையாது. சின்னதுலேருந்து உங்களை வளர்த்ததே அவனுக்கு தான். பாசம் குட்டி உங்களை அந்த அளவுக்கு வளர்த்து ஆசைப்பட்டீங்கன்னு படிக்க அனுப்பியிருப்பானுங்க. ஸோ இது எதுவும் தெரியாத ஈவாவும் லூனாவும் அப்படியே முழிக்க என்ன பார்க்குற, எங்களோட ஆசை கனவு எல்லாமே அவளை நல்லா படிக்க வச்சு நாங்கள் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு யாருமே இல்லாத எங்களுக்கு நாங்கள் சந்தோஷமாக வாழணும் எவ்வளோ ஆசைகள் கனவுகளோடு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு இவ எங்கே போனான்னு கூட தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரியும், அவ்வளோ ஆவியாக வந்து சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் உங்களை மாதிரி மிருகங்கள் அவளை கொன்னுருச்சுன்னு. அதுக்கு தான் அவங்கள இங்கே வர வைக்க பிளான் பண்ணோம். பிளானில் நல்லா வந்து சிக்கிட்டீங்க. இதுக்கு மேலே அவளோட வேட்டையை நாங்கள் வேடிக்கை மட்டும் பார்ப்போம். ஆமாம், நான் செத்ததை விட எனக்கு வேதனை. நான் யாரோடய ஓடி போயிட்டேங்கிற மாதிரி அந்த கேஸை இவங்க பண்ணிட்டாங்க. என்னால் அதை தாங்கிக்கவே முடியல மாமா. அதுக்கே நீ கவலைப்படுற. பணம் இருக்குன்னா என்ன வேணாலும் பண்ணாலும் இவங்க அப்பனுங்க நினச்சிட்டு இருக்கானுங்க. இதுங்க பண்ண தப்ப மூடி மறைச்சிட்டானுங்க. நான் விட மாட்டாக்கண்ணா, நீ பண்ணு, உனக்கு எப்படி இவங்களை கொல்லணும்னு தோணுதோ அப்படி கொல்லு, கேஸை நான் எழுதுறேன் அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே கால் மேலே கால் போட்டுக்கார். ஜேகே அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு ஆமாம் லைவாக இதெல்லாம் பார்த்து எங்களுக்கு பழக்கம் இல்லை, அதனால் புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது, நீ பண்ணு. இத்தனை நாள் நாங்கள் இல்லாத போது நடந்துச்சு. எங்கே இவளுங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தான் நாங்கள் அப்போ இல்லை, இப்போ நாங்கள் இருக்கோம் எங்கள் கண்ணு முன்னாடி. நீ எப்படிலாம் கதறியிருப்ப நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இவளுங்களுக்கு கதறணும் அப்படிங்கிறான். தோ மாமா உங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி 2 பேத்தையும் சும்மா விரட்டி வச்சு செய்கிறீங்க. 2 பேத்தையும் அப்படி அரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி 4-5 கைகள் அவங்கள வந்து அப்படியே வந்துட்டு அங்கேயும் எங்கே பிடிக்க 2 பேரும் வேணான்னு கதறிக்கிட்டு தன்னோட ட்ரெஸ்ஸை தானே கிழிச்சிட்டு அங்கேயும் எங்கேயும் ஓடி மோதி முட்டி ஒரு வழியாக 2 பேரும் அப்படியே வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு கில் பண்ணிட்டாங்க. ஸோ 2 பேரும் வந்து எப்படின்னா லூனாவுக்கு ஈவாவுக்கு லூனாவையும் பேய் மாரி காமிச்சு 2 பேரும் வந்து பேயை கொள்கிறோன்னு நினச்சிட்டு ஆளுக்கு ஒரு கத்தி எடுத்து சொதக்குன்னு சொருவா இங்கே அவங்க 2 பேருமே முடிஞ்சுட்டாங்க. ஸோ வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஜிமின் ஜேகே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மறைஞ்சு நீங்கள் வந்துட்டு அவங்கள மறைச்சிட்றீங்க. ஸோ வந்துட்டு அவங்களோட பவர் யூஸ் பண்ணி அவனுங்க வந்துட்டு மற்ற இந்த வீட்டில் நடக்கிறது மட்டும், அதாவது அந்த வீட்டில்
லோனாவும் ஈவாவும் மட்டும்தான் தெரிவாங்க, வேறு யாரும் அவங்க கூட இருக்க தெரியாது. ஸோ 2 பேர் மட்டும் அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு அந்த எவிடன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி, அதாவது என்னென்னா 2 பேரும் லெஸ்பியன், அவங்க 2 பேரும் ஓவராக போதை மருந்து எடுத்துக்கிட்டு 2 பேத்துக்குள்ளே சண்டை வந்து செத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கேஸையே வந்துட்டு ஜிமின் வந்து முடிச்சிடுறான். ஸோ வந்துட்டு இதை கேட்டு அவங்க ஃபேமிலிக்கெலாம் வந்து செம்ம கேவலமாக போயிடுது. கதறி அழுதுட்டுருக்கா. ஜிமினும் ஜெகே வந்துட்டு லவ்வர்ஸ் அதெல்லாம் இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க தெரியாத மாதிரி, எப்படி இப்படி ஒரு பொண்ணு இப்படி 2 பேரும் இருந்துக்கிட்டு எங்களை லவ் பண்ணுறேன்னு சொன்னாலுங்க, எதுக்காக இருக்கும், எல்லாம் பணத்துக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிட்டு அங்கே இருக்கிற ரூமர்ஸை வேறு இன்னும் எக்ஸ்ட்ரா ஆக்கி விட அந்த ஃபேமிலியோ கிட்ட கையெடுத்து கும்பிட்டு, அதாவது ஜிமின் ஜேகே கிட்ட, ஐயோ ப்ளீஸ் நீங்களே கொல்லாதீங்க, எங்கள் பொண்ணுங்க பண்ணிட்டு போனதை எங்களால் தாங்கிக்க முடியல, அவங்க லெஸ்பியன்னு எங்களுக்கு தெரியும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பார்ட்டிங்கிற பேரில் அதுங்க அடித்த கூத்தெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர்த்த கொண்டாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டான் ஜிமின். ஸோ தோண்டி துருவி அவங்க பண்ண வேலையெல்லாம் கொண்டாட அவ்வளோதான், அவங்களுக்கு குடும்பத்துக்கே வந்து தூக்கு மாடி தொங்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது. இப்படி தானடா எங்களுக்கு விளைச்சிருக்கோம், எங்கள் வீட்டு பொண்ணை கேவலப்படுத்தும் போது சாவுங்கடா அப்படின்னு 2 பேரும் அதை அப்படியே ரசித்து பார்க்குறானுங்க. வெளியில் காமிச்சிக்காமல் 2 பேரும் அவ்வளோ ரசனையோடு அப்படியே வந்துட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்பி வந்தா. இப்போ அப்படியே ஜேகேவோ அப்படியே வந்துட்டு ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான். ஜிமின் வந்துட்டு அப்படியே கதவு பக்கத்தில் நின்றுட்டுருக்க. அந்த கதவு டப் டப்புன்னு அடிச்சுக்குது. ஜிமினோ வந்துட்டியா அப்படின்னு பார்க்க, இப்போது ஜேகேயோட சிகரெட்டை அப்படியே நீங்கள் கோஸ்ட்டாக வந்து அப்படியே எடுத்து, ஏமாம்மா இப்படி பண்ணுற, சும்மா கண்ணா ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறான். மாமா 2 பேரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? எப்படிரா எப்படி? மாமா அதான் எனக்கு ஜஸ்டிஸ் கிடச்சிச்சே, ஆனால் நீ போயிட்டியடா, எங்களோட இல்லையே. ஏமாம்மா உங்களோட தான் நான் இருக்கனே, உன்னை பார்க்க கூட முடியல, இன்விசிபிளாக இருக்கீங்க, ஸோ உங்களை டச் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணேன். மாமா நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு ஜிமின் கையையும் ஜேகே கையையும் அப்படியே பிடிக்கிறீங்க. சில்லுன்னு இருக்குது, அவங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்குது. அப்படியே 2 பேரும் உங்களை தொட ட்ரை பண்ணுறாங்க, பட் முடியல, அழகியாக வருது. மாமா எங்களால் முடியலடா, உன்னை நல்லபடியாக வளர்த்து 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சோம், நமக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்கணும்னு. கடைசியில் எல்லாத்தையும் அந்த சனி முடிச்சவளுக்கு நாசமாக்கிட்டாளுங்க அப்படின்ட்டாளுங்க. மாமா இதை தான் இயற்கை, நான் இறந்துட்டேன், இதை சரி பண்ண முடியாது, இதுக்கப்புறம் உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும். நான் இனி உங்கள் லைஃப்பில் கிடையாது மாமா, எனக்கான ஜஸ்டிஸும் கிடச்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கவும் முடியாது, நான் ஒளியாயிருவேன். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், உங்களை கடைசியாக பார்த்து இதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். ப்ளீஸ் மாமா, என்னையே நினச்சி உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காமல் 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருங்க. கல்யாணம் சரி, அப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த ஈவாவையும் லூனாவையும் நாங்கள் கிட்ட நெருங்கி கிஸ் பண்ணணும்னு நினச்சப்போ ஏன் எங்களை பிடிச்சி இழுத்த, உனக்கு அவ்வளோ பொசசிவ் அப்படின்னு கேட்க, ஐயோ மாமா எனக்கு உங்களை பிடிக்கும், யாரையும் நீங்கள் நெருங்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன் தான், அதெல்லாம் நான் உயிரோடு இருந்தபோது. இப்போ இல்லை, லோனாவையும் ஈவாவையும் கிஸ் பண்ணவில்லைன்னா அதுங்க 2 விஷம், அதனால தான் என் மாமனுங்களுக்கு அதுங்கனால ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு நினச்சேன். அப்போது உனக்கு எங்கள் கூட இருக்க முடியாதா அப்படின்னு ஜிமின் அப்படியே வருத்தமாக கேட்குறான். முடியாதே மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் 2 பேர்த்துக்கும் வந்துட்டு பிரியா வீடு கொடுத்து அங்கேருந்து அப்படியே கிளம்புறீங்க. 2 பேரும் அப்படியே கண்ணில் டியர்ஸோட அப்படியே பார்த்துட்ருக்கானுங்க. அப்படியே ஒளியாக போய் மறைஞ்சு போகிறீங்க. எப்பிலாக் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம், ஐயோ மாமா முடியலைங்க மாமா அப்படின்னு நீங்கள் கதறிக்கிட்டு இருக்கா. ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பேபி வரப்போகுது அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிமின் இந்த பக்கம் ஜேகே நின்று, அவ்வளோதான் டி வந்துடும் டி, கவலைப்படாதடா அப்படின்ட்டு இருக்க. முடியலடா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்கீங்க. 2 பேர்த்தையும் டாக்டர் வெளியே அனுப்பிட்டு, ஸோ வந்துட்டு உங்களுக்கு பிரசவம் பார்க்க அழகான பாய் அண்ட் கேர்ள் பேபி அப்படியே அடுத்தடுத்து பிறக்குது. ஸோ 2 குழந்தையும் கொண்டாந்து ஜிமின்ட்டையும் ஜேகேட்டையும் கொடுக்க, அவனுங்களோ எங்கள் பொண்டாட்டி அப்படின்னு தான் முதல் நான் கேட்குறானுங்க. உள்ளே இருக்காங்க சார், போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வார்டுக்கு மாற்றிட்டு டாக்டர் போக அப்படியே ஓடி வந்து பார்க்குறானுங்க. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குமே, எப்படிரா ஒளியா போனவ திருப்பி வந்தா அப்படின்னா, மறுபிறவி அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி நீங்கள் போன அந்த டைமில் ஒரு கேஸ் வந்திருக்கும். ஜிமினும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போக ஒரு பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருந்துப்பா, அவளோட கடைசி நிமிஷம். ஸோ அதுக்கு மேலே அவள் உயிரோடு இருக்க மாட்டா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அவள்கிட்ட வாக்குமூலம், அவளையும் ஒருத்த ரேப் பண்ணி தான் கொலை பண்ணியிருப்பா. ஸோ வந்துட்டு அவள் வந்துட்டு, சார் அவனுங்களை விட்டுறாதீங்க சார், தண்டனை கொடுக்கணும் அவனுங்களுக்கு அப்படின்னு அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்க. சரிம்மா, அந்த பொண்ணோட முகத்தையே சதைச்சிருப்பானுங்க. ஸோ அந்த பொண்ணு கடைசி நேரத்தில் அப்படியே ஜிமின் கிட்ட எல்லா வாக்குமூலத்தையும் கொடுத்துட்டு அவள் உயிரோ அப்படியே மேலே பிரியுது. அடுத்த நிமிஷம் அந்த உடம்புக்குள்ள நீங்கள் வரீங்க. சட்டுன்னு வந்து மாமா அப்படிங்கிறீங்க. ஜிமின் அப்படியே உங்களே பார்க்க, மாமா நான் அவனுங்களை பழி வாங்கணும் மாமா, இந்த மாதிரி யாரும் இனிமேல் எந்த பொண்ணையும் உயிரோட விளையாடக்கூடாது மாமா, கற்போடையும் சரி அப்படின்ட்டு நீங்கள் அப்போ பேச ஜிமினுக்கு ஓகே அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் அந்த பசங்களை வந்துட்டு விரட்டி வேட்டையாடி இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த உடம்பை விட்டு போகக்கூடாதுன்னு ஜிமினும் ஜெயிக்கவும்
நீ இந்த உடம்புல இருந்துற எங்களோட அப்படின்னு சொல்ல, மாமா அது எப்படி? அப்படி தான், ஆனால் இது அதெல்லாம் பார்க்குற நேரம் இல்லை, எங்களுக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை வந்து அப்படியே வந்து மாற்றிருப்பாங்க. கொஞ்சம் போனால் அந்த பொண்ணோட ஃபேஸில் உங்களோட ஃபேஸை காமிச்சு இந்த மாதிரி வேணும்னு சொல்லி கேட்க, டாக்டரும் அதே மாதிரி ரெடி பண்ண. ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு ஓடி போகலை, தொலைஞ்சு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் உங்களை கூட்டிகிட்டு வந்துருப்பாங்க. அதுக்கும் காரணம் அவங்க தான் வந்துட்டு உங்களை அடைச்சி வச்சிருந்ததாக சொல்லி உங்களை காப்பாற்றின மாதிரி ஜிமினும் ஜேகேவும் கூட்டிகிட்டு வந்து திரும்பவும் அந்த குடும்பத்து மேலேயே ஒரு கேஸை போட்டிருப்பானுங்க. ஸோ இதே மாதிரி உங்களை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அவனுங்க விடாமல் அவனுங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் சார். ஸோ உங்களுக்கு தான் யாரும் கிடையாது, அதனால் வந்துட்டு கோவில் சர்ச் அப்படிலாம் பண்ண முடியாது, நீங்கள் பேய் அப்படிங்கிறதுனால அவனுங்க வந்து வீட்லேயே வச்சு உங்களோட கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ரிசப்ஷனை நல்லா கிராண்டாக பண்ணியிருப்பானுங்க. யாருக்குமே நீங்கள் பேய்ங்கிறது தெரியாது. நீங்கள் வந்து கோஸ்ட்டு, அவனுக்கு வந்து ஹியூமன். ஸோ 2 பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்தி உங்களுக்கு குழந்தைங்க பிறந்திருக்காங்க. அவங்க பாதி கோஸ்ட்டு பாதி ஹியூமன்னு அப்படியே வந்துட்டு குழந்தைங்கள வாங்கி கையில் வச்சுட்டு இப்போ அவங்கள வந்து பார்க்குறான்னு நீங்களும் சந்தோஷப்பட்டு 2 பேர்த்தையும் வாங்கி வந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்போ குழந்தைங்களுக்கு பசி வந்து அப்படியே கத்தி அழும்போது, 2ம் சேர்ந்து அழும்போது அந்த இடமே ஜர்க்காகுது. பிகாஸ் அழும்போது அவங்க கோஸ்ட்டாக மாறிடுறாங்க. கோவத்தில் அவங்க கண்ணெல்லாம் கருப்பாகி அப்படியே அவங்க கதறும் போது அந்த இடமே அப்படியே ஷேக் ஆகுது, அப்படியே படப்படன்னு அடிச்சுக்குது. ஸோ பேய் வரதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் தான் அந்த இடத்த புரிஞ்சுக்கிட்டு அந்த இடமே அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆகுது. ஜெகவன் ஜிமினும் பயத்தில் என்ன இப்படி அழறாங்க அப்படின்ட்டு, அவங்க அழும்போது என்ன இப்படி ஆகுது அப்படின்னு. அவங்க என்ன இருந்தாலும் கோஸ்ட்டுக்கும் ஹியூமனுக்கும் பிறந்தவங்க இல்லையா மாமா, இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே ஐயோ யாருக்கும் தெரியறதுக்குள்ள இவங்க அமைதிப்படுத்தணுன்னு குழந்தைங்களை வாங்கி சமாதானப்படுத்தி 2 பேத்துக்கும் 2 பக்கம் அப்படியே ஃபீட் பண்ணுறீங்க. ஸோ குழந்தைங்க பால் குடிக்க அப்படியே சைலண்ட் ஆகுறாங்க. அவங்க அமைதியாகி பால் குடிச்சிட்டு சிரிக்கும் போது அந்த இடமே வந்துட்டு அப்படியே ஒரு தேவலோகம் மாதிரி காட்சி அளிக்குது. ஸோ ஜிமினுக்கும் ஜேகேக்கும் நல்லாவே புரியுது, ஓ அவங்க சந்தோஷமாக இருந்தால் நம்மளை மாதிரி நார்மலாக இருப்பாங்க போல், கோபம் வந்தால் அவங்க அம்மாவாக மாறிடுவாங்க போலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேர் பயப்பட, மாமா உங்களுக்கு எங்களை பார்த்தா பயமாக இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. சேச்சே நீ என் பொண்டாட்டிடி அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே சொல்ல, ஜிமின் சொல்ல ஜேகே அப்போ எனக்கு அப்படின்ட்டு எனக்கும் தான் அப்படிங்கிறான். ஸோ 2 பேர் சிரிச்சிட்டு ஆமாம் எங்கள் பொண்டாட்டிடி நீ அப்படிங்கிறானுங்க. ஆமாம் மாமா ஆனால் அப்படிங்கிறீங்க. ஆனால் அவன் நல்லலை, எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு தானே உன்னை கட்டிக்கிட்டோம், இங்கே பார் எப்போவுமே நாங்கள் உன்னோட தான், அது எங்கள் சாவில் கூட உன் கூடையே தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அவங்க கையை ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சிக்க அப்படியே குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு வழியாக குழந்தைங்களை வாங்கி அப்படி தட்டி கொடுத்துட்டு, இவங்களும் எங்கள் பொறுப்பு, எங்கள் குழந்தைங்கடி, நாங்கள் ஏன் பயப்பட போகிறோம், அவங்க இப்போ குழந்தைங்க அதனால் அவங்களுக்கு தெரியல, பெருசாக கோவத்தை கண்ட்ரோல் பண்ண சொல்லி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லக்குட்டீஸ் அப்படின்னு 2 பேரும் அப்படியே வாங்கி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நீங்களும் அப்படியே கை நீட்டி மாமா அப்படின்னு பார்க்குறீங்க. 2 பேரும் வந்து என்னம்மா அப்படின்னு உங்களை 2 பக்கம் அப்படியே உட்காந்து ஹக் பண்ணிக்க. நீங்களும் நான் அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினச்சேன் மாமா, ஒளியா இந்த உலகத்தை விட்டு போகிறேன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் அப்படிங்க, நீ எப்போவும் எங்களோட தான் இருப்படா, நாங்களும் உன் கூட தான் இருப்போம், எப்பவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோர்கேட்டில் அப்படின்ட்டு 2 பேரும் கிஸ் பண்ணா. நீங்களும் அவங்களை பிடிச்சி அவங்க ஃபோர்கேட்லேயும் அப்படின்னு கிஸ் பண்ணுறீங்களா. ஹாஸ்பிட்டலாக நல்லாவே பார்த்துக்கிறாங்க. குழந்தைங்களையுமே வந்துட்டு அழாமல் வந்துட்டு பார்த்துக்கிறானுங்க. ஓரளவுக்கு நீங்களும் ஃபீட் பண்ணி அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நாள் ஆகுது. வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு அப்படியே சிம்மின்னு அவங்களை தூக்கி மடியில் வச்சு உங்களோட அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் ஆச்சுடி ரொமான்ஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்கா. எங்கள் குழந்தைங்களுக்கு பசி வந்து 2ம் வீர்னு கத்த ஆரம்பிக்குது. குளிச்சிட்டு இருந்த ஜேகே அரைக்குறையா டேய் 2ம் அழுவுது என்னடா பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஓடி வந்தவனும் அப்படியே 2 பேர் கிஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு சுத்தம் நாசமாக போச்சு, டே அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சோப்பன் வேற ஜிமின் அடிக்க அவனும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்பாங்க, டே குழந்தை அழுவுது உனக்கு ரொமான்ஸ் முக்கியமா போடா அப்படின்னு விரட்டி விட, இருடா அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த டே கண்ணுங்களா ஆரம்பிச்சிட்டிங்களா, டே நைட்டெல்லாம் படுத்துறீங்க இப்பயுமாடா, கொஞ்சம் அம்மாவோட இருந்தவங்களுக்கு பிடிக்காதே அப்படின்னு 2 பேர்த்தையும் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இங்கே ஜேகேவோ அப்படியே உங்களை குறுக்குன்னு பார்க்க, என்ன மாமா அடிக்க, ஐயோ காலையிலே கல்ட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை அழகா தூக்கிட்டு டே பர்தேசி என்னட்டா கோத்து விட்டுட்டு நைஸா நீ அவளை லவுட்டிட்டு போறியா, டே கதவை தரோட ஆடின்னு பார்த்து கதவை போட்டு தட்டிட்டு இருக்கா. குழந்தைங்க 2 வீர் கற்று நீங்கள் ஐயோ விட மாமா அப்படின்ட்டு நீங்கள் ஜேகே தள்ளிட்டு இருக்க அப்படின்னு அவனும் அப்படியே கழுத்துலேருந்து கிஸ் பண்ணி முடியல தெரியுமா, நீ அதுங்களுடைய இருக்க எப்போ பார்த்தாலும் அப்படின்ட்டு, ஐயோ குழந்தைங்க அழுது யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, அதுவும் இல்லாமல் நம்ம குழந்தைங்க அழுதா என்ன நடக்கும்னு தெரியும்ல ஆத்தி அப்படின்னு பார்த்தா ஜேகேக்கு மண்டைக்கு வரைக்குது, என் குழந்தைங்க தான் சாதாரண குழந்தைங்க இல்லையா அப்படின்ட்டு அவனுக்கு இப்போ தான் புரியுது. விடுறாமாமா அப்படின்னு பிடிச்சி ஜேகேவை தள்ளிட்டு கொடுக்குன்னு வெளியே வந்தா ஜிமினோ அடியே சீக்கிரம் வாடி அப்படின்ட்டு நின்றுட்டு இருக்க. குழந்தைங்கள கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு இப்போ 2 பேரும் அப்படியே ஃபீட் பண்ண ஹெல்ப் பண்ணுறானுங்க. ஸோ நீங்களும் அப்படியே ஃபீட் பண்ணிட்டு இருக்கா. குழந்தைங்க வந்துட்டு பால் குடிச்சிட்டு அப்படியே இன்விசிபிள் ஆகிறாங்க. ஜெயவன் ஜிமினோ
எங்கடி காணும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. நீங்களும் அப்படியே இன்விசிபிள் ஆகி 2 பேத்தையும் மறுபடியும் விசிபிள் ஆக வைக்கிறீங்க. அது அவங்களுக்கு தெரியல பவரை யூஸ் பண்ண, அதுங்களுக்கு பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல, அது சரி அப்படின்ட்டு அவனுங்களும் சிரிச்சுட்டு அப்படியே ஒரு வழியாக குழந்தைங்க தூங்கினதும் அப்படியே தொட்டியில் போட மறுபடியும் இன்விசிபிள் ஆகுறாங்க. உங்ககிட்ட அவங்க அப்படியே பயத்தில் என்ன அப்படிங்கிற மாதிரி காட்ட, நீங்களும் கவலைப்படாதீங்க மாமா, அது வளர வளர சரியாயிடும், அவங்களுக்கு பவரை யூஸ் பண்ண தெரிஞ்சா கரெக்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறீங்க. அப்பாடா அப்படின்னு இருக்காங்களுக்கு. அடுத்ததுன்னா மறுபடியும் அப்பா பேபிஸ் தூங்கிட்டாங்க, அப்போ நாங்கள் அடிட்ட 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து படுக்க, மாமா அப்படிங்கிறீங்க. ப்ளீஸ்டி நாங்களும் பேபி தானே அப்படின்ட்டு அவனுங்களும் அப்படியே எங்கள் கிட்டே வந்துட்டு அவனுங்க ஃபீட் பண்ண சொல்லி கேட்டுட்டு, ஐயோ மாமா அப்படின்ட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் பேபி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெஞ்சி அப்படியே அங்கே வந்துட்டு அவனுங்க வந்துட்டு லிக் பண்ண, நீங்களும் வந்துட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்தையும் அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு லவ் யூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவனுங்களும் லவ் யூ பொண்டாட்டி அப்படின்னு மோன் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்படியே ஹாப்பியாக அவங்களோட லைஃப்பும் பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. ஓகேடா, இது ஒரு குட் எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் இந்த டிஃப்ரெண்ட்டான கதையை பற்றி கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.